தயாரா? 1 2 3. ஆ கடவுளே, என்ன பயங்கரமான மண்டை ஓடு! அவளை கேட்காதே, நீ அழகாக இருக்கிறாய். ஓ மை காட்! வென்ஸ்டே, நீயே ஆரம்பிக்கலாமே. எழுத இந்த உடல் யாரையோ நினைவூட்டுகிறது. அவர் என் சேகரிப்புக்கு ஒரு சிறந்த சேர்க்கையாக இருப்பார். அவர் சிதறிவிடாமல் இருக்க வேண்டும். என்ன பிரச்சனை? இது இனிப்பாக மணக்கிறது. இந்த மண்டை ஓடு வெள்ளை சாக்லேட்டால் செய்யப்பட்டிருக்கிறது. அருமை, அது குளிர்ச்சியாக இருக்கிறது. உன் பக்கம் என்ன சொன்னாலும் சரி. ஓ ஐயோ, என்ன ஒரு கேவலமான சுவை! நான் தவறாக நினைத்தேன். இது உண்மையானது. ஓ மனிதா, எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஹே வென்ஸ்டே, பாரு. அவள் பார்க்க முடியாத போது நான் தலைகளை மாற்றி இந்த சாக்லேட் டெசர்ட்டை முயற்சிக்கப் போகிறேன். ஓ, இது மிகவும் நல்லது. எம் 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 எம். அண்ணா, உண்மையான மண்டையை சாப்பிட முடிவு செய்தாளா? நான் அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்க போகிறேன். எனட், ஹலோ. என்ன? எப்படி நீ என் நெருங்கிய நண்பனை தொட முடியும்? அவனை உடனே அதனிடத்தில் திருப்பி வை. ஓ, உன் தலை கூட எடுத்துக்கொள். என்னை சாப்பிடாதே. புதன்கிழமை, அது நீயா? அது குளிர்ச்சியா? உன் முகத்தை நீ பார்த்திருக்க வேண்டும். அது நகைச்சுவையாக இருக்கிறது. ஓ மனிதா, ஓ எனக்கும் அதை வேண்டும். என்ன இனி மீனி மைனி மோ? புதன்கிழமை, நீதான் முதல். சிறப்பு. வானவில் நிழல்கள் என்ன ஒரு கனவு. அவை பயனற்றவை, ஆனால் அவை சாக்லேட் போன்றவை இருக்கலாம். அதை சரிபார்க்க வேண்டியதுதான். அவை சந்தேகமாக தோன்றுகின்றன, ஆனால் சாக்லேட் போல தோன்றவில்லை. வாருங்கள் எனட், முன்முறை. ஏய் அருவருப்பு! வென்ஸ்டே, உனக்கு எதுவும் புரியவில்லை. வண்ணமயமான நிழல்கள் அழகாக இருக்கின்றன. இதன் மனம் அருமையாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். எனக்கு சாக்லேட் பேலட் கிடைத்தது, அதனால அதை சாப்பிடலாம். இது ருசியாக இருக்கிறது. ஒரு யோசனை. கை உன்னை தேவை. என்னிடை ஏமாற்றுவதற்கான நேரம். அந்த நிழல்களை பாரு, நகராதே. நான் உன்னை என் மாதிரி இரத்தம் மற்றும் கருப்பு நகை கலர் போட போகிறேன். ஆஹா, அந்த விவரங்கள் சிறப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. நான் முடித்து விட்டேன். ஹே நண்பா. என்ன? என் கையை பாருங்கள், அது என் உடலிலிருந்து வெளியே இருக்கிறது. கடவுளே! ஆட்சே, அது நகைச்சுவையாக இருக்கிறது. என் கையில் எந்த பிரச்சனையும் இல்லை. கை, நீ ஒரு டிக்கரி விளையாட்டு விளையாடினாய். ஹை பை, நாங்கள் தயாராக இருக்கிறோம். அது நல்லது. நாம் கல், காகிதம், கத்தி விளையாடலாமா? நான் வென்றுவிட்டேன். கூரே, என்ன ஒரு வயலின்! இதைவிட சிறந்த சேர்க்கை எனக்கு நினைவில் இல்லை. 3 மணி நேரமாக பயிற்சி செய்யவில்லை. இதை உடனே சரி செய்ய வேண்டும். இது மிகவும் நாஜுக்கானது. காத்திருங்கள், அது சாக்லேட்டா? அற்புதம். வா எனட். ஓ, எனக்கு அதே விஷயம் இருக்கிறது. நான் அதிர்ஷ்டசாலி. நான் ஒரு குளிர்ச்சியான விஷயத்தை செய்ய போகிறேன். இதை பாருங்கள் வென்ஸ்டே, இது முழுமையான வெடிப்பு. யாராவது அவளை நிறுத்துங்கள். என் காதுகள் இரத்தமாகும். இது தாங்க முடியாதது. யாஹோ, குளிர்! எனக்கு உதவுங்கள். என்னிடை உடனே நிறுத்துங்கள் மற்றும் கத்தரியை உங்களுடன் கொண்டு வாருங்கள். ஓ, அதுதானா? ஹல்லேலூயா! நல்ல வேலை கை, நல்ல வேலை. என் ஸ்ட்ரிங்ஸ் என்ன ஆனது? என்ன ஒரு பயங்கரம்! மன்னிக்கவும் நண்பா, மன்னிக்கவில்லை. கவலைப்படாதே எனட், கொஞ்சம் சாக்லேட் எடுத்துக்கோ. நன்றி. ஓ உண்மையா? நன்றி வெடியே. சொல்கிறார், வரவேற்கிறேன். நீங்கள் மிகவும் தாராளமானவர். இது ருசியானது. அற்புதம்.
புதன்கிழமை இந்த முறை நான் தொடங்கலாமா? ஏ நன்றி. ஓ, என்ன ஒரு அழகான கரடி. நான் எப்போதும் இதை விரும்பினேன். ஹாய், உன் பெயர் என்ன? ஓ இல்ல, அவன் தலை பறந்து விட்டது. பாவம். ஒரு நிமிஷம், அவன் வாசனை மிகவும் இனிமையாக இருக்கிறது. ஓ, இது சாக்லேட்டால் செய்யப்பட்ட கரடி. வாவ், நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. இது ருசியானது. ஆமாம், புதன்கிழமை. நீ உன்னுடையதை திறக்க விரும்புகிறாயா? சரி, ஒரு துருவ கரடி. இதை என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியவில்லை. எனிதேன் ஒன்று சாப்பிடக்கூடியது என்றாலும் சரி. எவ்வளவு அழகானது. எனக்கு அவனை பயன்படுத்த முடியாது. கை, எனக்கு ஒரு பலகை கொடு. அவள் என்ன செய்கிறாள்? இந்த கரடி சிறிது கருப்பு நிறம் குறைவாக உள்ளது. உண்மையில் நிறையவே. நான் அவனை ஒரு உண்மையான அழகனாக மாற்றப் போகிறேன். சரியானது. இது ஏற்கனவே சிறப்பாக தெரிகிறது. இப்போது என் பாடும் பெட்டி. Arwas, Harrison, Treasure European Parents, Serial Rejay. மற்றும் கண்களுக்கு பதிலாக பொத்தான்கள். அற்புதம். சில சிவப்பு. நிச்சயமாக காதுகளுக்கு பதிலாக பேயின் கொம்புகள், கூர்மையான பற்கள் மற்றும் என் சிறந்த கரடி தயாராக உள்ளது. நன்றி கை, எனக்கும் அவன் பிடிக்கும். எனிட், உனக்கு என்ன தோன்றுகிறது? ஓ கடவுளே, என்ன ஒரு பயங்கரமான பிசாசு. அவர் இல்லை. நடுங்காதீர்கள், இது என் முறை. வாவ், இது என் வாழ்க்கையில் நான் பார்த்த மிகச் சிறந்த விஷயம். இது ஒரு உண்மையான கல்லறை. அதை திறக்காதே, திறக்காதே. ஆஹா, அற்புதம். அழகான கை. எனது கையை போல இல்லை. எனிட் மிகவும் பயந்து விட்டாள். அவள் கண்களை மூடியாள். சரி, இப்போது அவளுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறது. அது என்ன? ஆஹா, அது நகைச்சுவையாக இருக்கிறது. அதை எடுத்துக்கொள். மீண்டும் உன் நகைச்சுவைகள். புதன்கிழமை. நிறுத்தி உன்னுடையதை திற. அட இல்ல, அதை நான் தொட மாட்டேன். கவலைப்படாதே, இது சாக்லேட்டால் செய்யப்பட்டது. உண்மையா? சரி, அது உண்மையாக தெரிகிறது. அருமை, எனக்கு அதிர்ஷ்டம். நான் இதை வெள்ளை சாக்லேட்டால் செய்யப்பட்டதென்று பந்தயம் வைக்கிறேன். கருப்பு மற்றும் வெள்ளை சாக்லேட்டை சேர்த்தால் என்ன ஆகும்? இது இரட்டிப்பு நல்லதாக இருக்கும். அது குளிர்ச்சியாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். நான் பயந்தேன். நன்றாக செய்தீர்கள். வாழ்த்துக்கள். உங்களை தானே உதவி கொள்ளுங்கள். புதன்கிழமை. அன்றி, இது மகிழ்ச்சிகரமாக உள்ளது. நீ என்ன செய்கிற? ஓ, அவன் காதலிக்கிறான் போல. ஓ, அது மிகவும் அழகாக இருக்கிறது. நாம் இதை சேர்ந்து திறப்போமா? வாவ், இது மிகவும் குளிர்ச்சியானது. அதுதான், ஒரு புஸ்தகம் எழுத நேரம் வந்துவிட்டது. சரி பையா, போகலாம். ஒரு கருப்பு வீட்டில் நிமிடம். என்ன பிரச்சனை? எல்லா பொத்தான்களும் சாக்லேட்டால் செய்யப்பட்டதால் ஊறுகிவிட்டன. ஓ மான், ஓ என்ன ஒரு துரதிர்ஷ்டம். நான் இப்போதுதான் ஊக்கமடைந்தேன். மற்றும் எனக்கு ஒரு சாதாரணது இருக்கிறது. இது அற்புதம். நான் பிறந்த நாளிலிருந்து என் முழு வாழ்க்கையையும் பற்றி எழுதப் போகிறேன். ஆம், நான் கிண்டல் செய்யவில்லை. அவை என்ன வட்டங்கள்? அவள் என்ன செய்கிறாள்? அது ஓவியம். Of course. In it. Was ours. அது வீணாகும். நீங்கள் இதை பாருங்கள். இந்த வீட்டை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அது நல்லா இருக்கு.
ஆம், நீ நல்ல எழுத்தாளர் இல்ல. ஓ, ஒரு யோசனை. நாம் மாற்றிக்கொள்வோமா? அதை செய்யலாம். எனக்கு தோன்றியது டைப்ரைட்டர். எனக்கு தெரியவில்லை. புதன்கிழமை. சரி, இதோ உனக்கு. நன்றி. நான் ஏற்கனவே நாக்கு ஊறுகிறேன். அருமை. இதிலே சாப்பிடக்கூடிய காகிதமும் இருக்கிறது. நான் கீபோர்டை முயற்சிக்கப் போகிறேன். ஓ, வாவ், அருமை. இது மிக சுவையாக இருக்கிறது. இது என் வாழ்க்கையில் நான் சாப்பிட்ட மிகச் சிறந்த விஷயம். நான் எங்கே இருந்தேன்? ஓ ஆம், அங்கே ஒரு கருப்பு மற்றும் கருப்பு வீடு இருந்தது மற்றும் ஒரு கருப்பு ஹார்னர் அங்கே. என்ன? புதன், உனக்கு கொஞ்சம் வேண்டுமா? நன்றி. அங்கேயே நின்று விடுங்கள். நீ எவன்? ஏன் இங்கே இருக்கிறாய்? நான் டாக்டர். இது ஒரு கைதியின் பரிசோதனை. சக்கை போடு. என்ன இருக்கிறது பார். உன்னை அதில் செலவில்லாமலே சிகிச்சை அளிக்கவா? இல்ல, நீ. நான் ஏற்கனவே நோயாளியை பார்க்கிறேன். அலெக்ஸ், அவர் நோய்வாய்ப்பட்டுள்ளாரா? வேடிக்கையாக பேசாதே. அலெக்ஸ், நீ நோய்வாய்ப்பட்டுள்ளாய். ஓ ஷிப், நான் துடித்துக் கொண்டிருந்தேன். என் இதயம் வலிக்கிறது, என் வயிறு வலிக்கிறது. என்ன நடந்தது? ஆமாம், உங்களுக்கு உண்மையில் உதவி தேவை. உள்ள வாருங்கள். ஓ மை காட். ஹாய் ஹாய். இறுதியாக அதை கொண்டு வந்தீர்களா? ஆம், நான் அவனை கண்டுபிடித்தேன். ஒரு சிறியவனை. அதை காட்டின் அடிப்பகுதியிலிருந்து பாதுகாப்பாக எடுத்து விடுங்கள். இதோ உங்களுக்கு. ஆஹா, நல்லது. ஆனால் அது என் நண்பர் அல்ல. ஓ, அவற்றை நீக்குங்கள். அவற்றை வைப்பதற்கு நான் அத்தகைய ஒன்றுக்கு ஒவ்வாமை கொண்டவன். நகர்ந்து போவோம். இப்போது எனக்கும் ஒன்று. ஓ, அவற்றில் புலி நட்சத்திரங்களா? மற்றொரு நண்பனை கண்டுபிடித்தேன். இந்த வரவிருக்கும் கொடூரனை பிடிக்கிறேன். நிறுத்து. எங்கே செல்கிறாய்? அங்கே என்ன இருக்கிறது? ஆம், ஏதோ நகர்கிறது. அதனால் எந்தோ விலங்கு இருப்பதாக அர்த்தம். அது நீங்கள் நினைப்பது மாதிரி அல்ல. அட, கேரோட் டாப். இப்போது மீண்டும் அதீதமாக ஓடாதே. என்ன? மன்னிக்கவும், ஒரு தவறான தகவல் தொடர்பு ஏற்பட்டது. நான் வீட்டிற்கு போகிறேன். ஓ, அது யாங்கர்ஸ். ஆட். And your wager behind their number in for fighting fire. வணக்கம். நான் ஒரு ஆசையை செய்யலாம். ரிலோ, நான் உன்னை சரிபார்க்க வேண்டும். எல்லாம் சரியாக இருக்கிறது போல தெரிகிறது. ஆனாலும் ஏதோ தவறு உள்ளது. ஹே, உன் வட்டத்தில் என்ன இருக்கிறது என காட்டு. ரகசிய துளை. எப்படியாயினும் இது எவ்வளவு சிறியதாக உள்ளது என்பதை காணுங்கள். பாருங்கள். சரி, கவனமாக இரு. நான் இன்னும் உன்னை கழுவி முடிக்கவில்லை. துப்புரவு பணியாளரே. இன்னும் ஒரு ஆசையை நிறைவேற்றலாமா? இதோ கோல்டன். எனக்கு வேண்டாம். மீன். ஆனால் நிச்சயமாக அது என்னுடையது. அதை விட்டு அவளை சுடு. ஓ அல்ல, எல்லாவற்றையும் கழட்டி விட்டேன். நாம் ஏதாவது செய்ய வேண்டும். லூசி, மன்னிக்கவும். என்னிடம் வேறு தேர்வு இல்லை. குட்டி குழந்தைகளே, மன்னிக்கவும். என்ன நடக்குது? சத்தம் கேட்டேன். அலெக்ஸ், உனக்கு என்ன ஆச்சு? நீ ஏன் நஞ்சது விட்டாய்? நான் வெறும் அஜீரணத்தால் பாதிக்கப்பட்டுள்ளேன். மன்னிக்கவும். நீ வினவாததற்கு முன் ஏன் இதை கூறவில்லை? நாம் விலகுவோம். நடக்கிறது. இது கொஞ்சம் சங்கடமாக இருக்கிறது. அது ஓரது பக்கம். வாவ், மீன்கள் மிகவும் வசதியாக இருக்கின்றன. அப்படியா? டாரி, அவள் எப்போது என் உடலை காண்பாள்? அர்மரம் நேனெடுக்கு வருகிறார். நான் அதை வேறு யாராவது பார்த்ததா? ஆம், எல்லாம் கிடைத்ததா? கூரே. ஓப்ஸ், நிதானம். எனக்கு ஒரு பழுது பாதுகாப்பு இருக்கிறது. ஹலோ, பாருங்கள்,
அவர்கள் எனக்கு ஒரு முழு சாக்குசை சலுகைகள் கொண்டு வந்திருக்கிறார்கள். உங்களுடன் உள்ளதை காண்பியுங்கள். எளிதாய் எனக்கு தேவையான அனைத்தும் உள்ளது. ஆமாம், முழுமையாக. நீங்கள் இங்கிருக்கும் போது எனக்கு உதவ முடியுமா? என் நாற்காலியின் கால் முறிந்துள்ளது. ஓ, ஆ, சரி. நீதியை விட குறிப்பிடத்தக்கது எதுவும் இல்லை. இதை விட நம்பகமானது எதுவும் இல்லை. ஓ, நீ கண்டிப்பாக இதை செய்வதற்கு தயாரா? சரி, என்னோடு வா. எங்கே உடைந்திருக்கிறது எனக்கு காட்டுவாய். நான் ஹாம்பீர் வந்து விட்டேன். சிறப்பானது. நான் இங்கிருந்து மேற்கொள்கின்றேன். இன்னும் முடிவாகவில்லை. இந்த செல்லில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. இங்கே ஒளி ஒருபோதும் இல்லை. எனவே நீங்கள் ஒரு இலுமினேஷன் பமைதி வைக்க வேண்டும். நீங்கள் அதை செய்ய முடியும் என நினைக்கிறேன். ஹே, அலெக்ஸ், நிகழ்ச்சியை சீர் செய்ய விரும்புகிறாயா? எனக்கு தூசு துடைக்க வேண்டும். ஆஹா, நான் நினைக்கிறேன் இங்கே ஒரு துளை செய்ய வேண்டும். ஏன் இந்த உபகரணத்தை தேவைப்படுகிறது? பிடித்தல் போதும் என்று நினைக்கிறேன். என்ன? இல்லை, அது அல்ல. பிங்கோ, கோபுரத்தில் சென்று விடு. இப்போது நீ சரியாக பெறுவாய். ஓமை கடவுளே, அது என்ன? அது எதுக்கு தான் இவ்வளவு சத்தமா இது இருக்குது? அமைதியாக இருக்கிறது. சீரமைப்பு நிகழ்ச்சி மட்டும் நடக்கிறது. தடியை அக்கடையில் உள்ளே நுழைக்கிறார்கள். ஓ பெரியண்ணா, இதுதான் அலெக்ஸ் குறித்து பேசிய அவன் வடிவம். என்ன கொடுமை இது? என்ன, என் உடலுக்கு என்ன நடந்தது? அலெக்ஸ், என்ன ஆனது? நீ ஓகேயா? என்ன நடந்தது? ஓ மேன்கார்ட், அவன் பார்த்தது என்ன? அது இவ்வளவு பயமா இருந்துச்சு. என்ன அது? மிக உயர்ந்த நாய் காது போல் இருக்கிறதா? ஓ ஓ, அவன் விழுந்து விட்டான். ஓ இல்லை, நான் முற்றாக. ஆஹா, தேடுங்கள். இன்னொரு நாற்றம். உன் காலணிகளை கழுவ நேரம் வந்துவிட்டது. ஹே, அமைதியாக இரு. குழந்தை தூங்கிக் கொண்டிருக்கிறது. உன் அப்பாவை கொல்ல நாங்கள் வந்துள்ளோம். நீங்கள் ஒன்றுக்கொன்று தெரிந்தவர்கள் என முதலில் நிரூபி. இதோ எங்களது படம். ஒரு கேள்வியும் இல்ல. நான் சின்ன குழந்தையோட விளையாடலாமா? ஓ, நீ செய்யக்கூடாது. அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். சரி, அவர் அப்படித்தான் உள்ளார். என் நண்பா, என் குழந்தை, நீ எங்க இருக்கிற? ஹே அலெக்ஸ், நான் மீண்டும் வந்துவிட்டேன். நீ என்னை அடையாளம் கண்டுக்கிறாயா? ஓ, இது நான் மிலா. திரு மெக்டம்லி என்னை இங்கே கொண்டு வந்தார் நண்பா. பாரு. பூட்டி பாபி, கடைசியில உன்னை பார்த்தேன். வா இங்க ஸ்வீட்டி. என்கிட்ட என்ன அளவுக்கு நீ இல்லாமக்கு இருக்குன்னு நீ காண இருக்கணும். எனக்கு பாப்பாவுக்கான ஒரு பரிசு இருக்கிறது. என்ன? ஆப்ஸ், இங்கே என்ன நடக்குது? மெலன், இது அதிகம். ஆனால் கடைசியாக உன்னை பிடித்து விட்டேன். இப்போது அலெக்ஸ் இருக்கும் இடத்துல நீ இருப்பாய். புரிந்ததா? இது என் தவறு இல்லை. ஓ இல்லை. ஏ, என்ன? நான் உண்மையில் ஜெயிலில் இருக்கிறேனா? நன்றி. சந்தோஷமா இருங்க. காதல் புற்றுகளா? உதவுங்கள். இல்லை, தயவு செய்து உதவுங்கள். இல்லை. வரவேற்கிறேன். என் பெரும் நிஜ வாழ்க்கையை போல சாக்லேட் நடிக்கும் புதிய விளையாட்டு நமக்கு உள்ளது. ஒரே மைக் ஏற்கனவே துவங்கி விட்டார். அவர் முகத்தை நிரப்பி விட்டார். அனைவரும் மகிழ்ச்சியாக உள்ளனர். மைக் மற்றும் செல்சியா வெற்றிக்காக எதற்கும் தயாராக உள்ளனர். முதல் உணவு பரிமாறப்படுகிறது. நாம் என்ன பார்க்கிறோம்? ஒரு மூளை. இது ஒரு சிறிய மினி மூளை. எனவே இது நிச்சயமாக சாக்லேட்டால் செய்யப்பட்டிருக்க வேண்டும். கண்டுபிடிக்க ஒரே வழி. மைக், இங்கேதான் நீ வருகிறாய். அவர் கொஞ்சமும் கவலைப்படுவதில்லை. அதை கடித்து பாருங்கள். என்னோட சாப்சர்ல ஸ்மார்ட் ஷூட் சூடுதல் மூளையை உட்கொண்டதால் மைக்கியின் அறிவு திறன் உயர்ந்துள்ளது. நீண்ட காலத்திற்கு முன்பே அதை செய்திருக்க வேண்டும் நண்பா. இன்னொரு குறிப்பும் தீங்கில்லை.
அப்படியா? பட் செல்சியா முறையிட்ட மூடியட் பார்க்க இல்ல. உண்மையான மூளை என்ன ஒரு கனவு. நான் அதை சாப்பிட மாட்டேன். $1 மில்லியன் கூட இல்ல. ஆம், பயப்பட வேண்டாம் செல்சியா. இந்த சவாலுக்கு நீ ஒப்புக்கொண்டாய். தெளிவாக சொன்னால் அது ஒரு காலிஃப்ளவர் தலை. அதற்கு மேல் எதுவும் இல்லை, குறைவும் இல்லை. நீ ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக் பார்த்து கொண்டிருக்கிறாய். ஓ, ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டெவம் இனிமையானது. அதுதான் நட்பு. செல்சியா அண்ட் இஸ் மைக் ஷிம்ட சொல்லி அவங்களுக்கு என்ன காஸ்டின் இருக்குதுங்கிறத பார்க்க ஆவலோட இருக்கிறாங்க. ஓ, அவ சாக்லேட் குத்துச்சண்டை கையுறைகள் தானா? அது புதுசு. யம். இப்போது ஒரே விருப்பம், ஒரு கையால் பாக்ஸ் செய்வதே. மைக்கிடம் குத்துச்சண்டை கையுறைகள் உள்ளன. அவை ரொம்பவும் அழகா உள்ளன. உங்க பின்புற கண்ணாடியில் தொங்கவிட ஒரு சிறிய பொம்மை போல. நீங்கள் ஒரு உண்மையான தொழில்முறை குத்துச்சண்டையாளர் என்றார். 5ஆம் வகுப்பில் மற்ற சில குழந்தைகளுடன் சண்டையிடுவது கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது. அடாடா, இது நாக்கவுட் அட்டியாக இனிப்பான ஆறுதல் வைட் மைக் அது for several பகிர்வுகளை. இன்னைக்கு எல்லாமே சத்தியம் என்று நாங்கள் அறிந்திருந்தோம். பட்ஷெக் லிப்ஸ்டிக் வரும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. மைக் விரைவா புரிந்து கொள்றார். இல்ல, அதை சாப்பிட முடியாது. பட் தான் அதை பயன்படுத்துறதுக்கு அது எப்படி பயன்படுத்தப்படணும் அப்படின்னு அர்த்தம் இல்ல. எவ்வளவு நேரம் அந்த பெரிய சாக்லேட் செல்சியாவை மகிழ்ச்சியாக வச்சிருக்கோம் என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். அல்லது அவள் அதை ஒரே அமர்வில் முழுவதும் சாப்பிடுவாளா? எவ்வளவு நல்ல விளையாட்டு வீரர் எங்கள் மிக்கி. மேலும் அழகாகவும் இருக்கிறார். அது தேவையற்றது. ஆனால் எந்த தீங்கும் இல்லை, எந்த குற்றமும் இல்லை. செல்சியா அப்படிப்பட்ட சிறிய தந்திரங்களை சமாளிக்க முடியும். இப்ப மைக்கு உங்க பண்ற. நீ ரொம்ப அழகா இருக்க மைக்கி. அது உனக்கு ரொம்ப பொருத்தமான நிறம். உண்மையில உங்க கண்களை வெளிப்படுத்துகிறது. ஏய், என் தட்டில் முழு மீன் இருக்கிறது. அத பிடி. அது மீன் வாசனை போல இல்லை. அதனால் ஓ ஆம், இந்த குழந்தைய சாக்லேட் சதுரமாக மாற்ற நேரம் வந்துவிட்டது. இதற்கு சேர்த்து சாய் அல்லது காஃபி யாராவது கொண்டு வாருங்கள் தயவு செய்து. நான் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறேன். என் சிறிய சாக்லேட் மீனோட பெரிய மீன் இருக்கிறது. உடனே அதை திருப்பி கொடு. Celsius and Charlie Horton, Watchin Powers, Mindling to the Palace for not. வாவ், இவர்கள் இருவரும் பல இனிப்புகளை சாப்பிட்ட பிறகு உண்மையான உணவை மிஸ் செய்து விட்டார்கள் போல. பானங்கள் இல்ல, ஸ்டார்டர்கள் இல்லை மற்றும் பக்க உணவுகள் இல்லை. ஆனால் அவர்கள் அந்த மீனை சாப்பிடுகிறார்கள். இது எனக்கு பிடிக்கலை என்கிறதை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் உப்பான உணவுகளை விரும்புகிறார்கள் போலிருக்கிறது. அடுத்த சுற்றுக்கு போகலாம். பெண்கள் முதலில். செல்சியா ஒரு பார்வை ஈடு. பழைய சாசேஜ் வாசனை கொண்ட ஒரு பயன்படுத்தப்பட்ட காலனி. Tichilas Trefrats, but as Visinkli ஒரு பாப்படுத்து இது நான் ஸ்டான் பிளாக் ஆப்டேன்ஸ் ஒரு மோசமான நகைச்சுவை. நல்ல முயற்சி, படாக்குது ஒரு பெரிய தோல்வி. அவனை ரொம்ப கடுமையா விமர்சிக்க வேண்டாம். நாமெல்லாம் அங்கேயே இருந்திருக்கிறோம். ஏன் அவன் செல்சியாவை மூடியை திறக்க விட விரும்பவில்லை? அல்ல, உங்கள யாருமே இதுக்கு முன் சாக்ஸ் சாப்பிட்டதில்லை அப்படின்னா நேரம். நன்றி மைக். உண்மையான காலனியை மேசையில் வைக்கல, சாக்லேட் லோஃபர் மட்டுமே உள்ளது. செல்சியா குதிக்கிட்டு இருக்கிறார். அது சரியானது. அடிப்பகுதி கிழிந்தும் கடினமாகவும் இருக்கும். ஆனால் மேல் பகுதியை கடைசியாக சேமிக்க வேண்டும். அது சிறந்த பகுதி.
மிஸ்டர் மைக்கிக்கு நாக்கின் ஒரு லிக்கும் மீதமில்லை. மன்னிக்கவும் நண்பா. Vegetable Ashless Astinger அந்த ஆண்டிஸ் பெயர் கொண்டும் அனுப்பும். சரி கேளுங்க, நீங்க உண்மையில் அதை சாப்பிட வேண்டுமா? இது தங்க கட்டி ஆகும், அந்த வகையான புலியோன் அல்ல. அல்லது இது சாதாரண சாக்லேட் அல்ல. இரண்டாவது தான், இதுல சந்தேகம் இல்லை. ஒரு பக்கம் இது தங்கம் அல்ல என்பது வருத்தமா இருக்குது, ஆனா மறு பக்கம் இது ரொம்ப சுவையா இருக்குது, அதனால அது ஒரு நல்ல விஷயம். நிறுத்த நிறுத்த நிறுத்த. அப்படின்னா மைக் என்ன வச்சிருக்கிறார்? உண்மையிலேயே முழுவதும் இவர்கள் முழுமையான அதிர்ச்சியில் உள்ளனர் மற்றும் தங்கள் அதிர்ஷ்டத்தை நம்ப முடியவில்லை. இந்த எதிர்பாராத வருமானத்திற்காக அவர்களை வாழ்த்த வேண்டும். சரி, நாங்கள் அனைவரும் ஒன்றாக எப்படி இருக்கிறோம்? அருமை இல்லையா? இப்போது தவிர்க்க முடியாதது அவர்கள் செல்வத்தை எப்படி பகிர்ந்து கொள்வது என்பதை தீர்மானிக்க சண்டை. நெறிமுறை என்னன்னா, யார் அதிகமாக சாமர்த்தியமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கே தங்கம் கிடைக்கும். கடினமான நிலை செல்ஸ். அத போட்டு பாரு சீக்கிரம், அது உனக்கு பொருந்தலாம். அவளுக்கு அந்த ஸ்டைல் பிடிக்கல போல. உண்மையில எனக்கும் அதுல உடன்பாடே. கற்பனை கதை அல்ல, நான் ஒரு இளவரசன் அல்ல. இழந்ததுன்னு கண்டுபிடிக்க நான் ஓடிக்கொண்டிருக்க மாட்டேன். ஆமாம், நானும் ஒரு இளவரசி அல்ல, ஆனால் அதற்காக நீ எனக்கு முதல் கடியை வழங்க முடியாதது அல்ல. சாக்லேட் வந்துவிட்டால் மைக் உடைய ஒழுக்கமும் மரியாதையும் எல்லாம் மறந்து சர்க்கரை உச்சத்தில் ஓடிவிடுகிறார். வாவ், அது என் நண்பரே, ஒரு அரிய பொருள், ஒரு பழைய மாடல், நம் பெற்றோர்கள் தங்கள் குழந்தை பருவத்தில் நினைவில் கொள்ளக்கூடிய கேமரா. நிச்சயமா சலட்ஸ் பண்ணதுன்னு எனக்கு ஆச்சரியம். இப்படி பண்ணல மைக். இதை சீரியஸா எடுத்துக்கொண்டால் பழமையான ஸ்பின் மற்றும் எல்லாற்றையும் கொண்டு இது ஒரு அற்புதமான புகைப்பட ஷூட் ஆகும். இருந்தாலும் மோசமா இல்ல. மற்றொரு தட்டுல சாக்லேட் கேமராவை செல்சியா மற்றும் மைக் சேர்ந்து சாப்பிட வேண்டியிருக்கு. ஓ, ரொமான்டிக். வாவ், இது ரொமான்டிக். பிள்ளையில பெட்டியின் பில்ஃபிங்கர். அதிகமான முடிவடைவோம். அது அழகா இல்லையா? இந்த இரண்டு மலர்களைப் போல ஒவ்வொன்றும் மற்றொன்றை விட அழகாக. அது காதல் இல்லை என்றால் என்னவென்று எனக்கு தெரியவில்லை நண்பர்களே. நான் இங்கே உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிறேன். இதைவிட இனிமையானது எதுவும் இருக்க முடியுமா? மைக் தனது பிடித்த யூடியூப் நிகழ்ச்சியின் ஒரு எபிசோடையும் தவறவிட மாட்டார். அவன் போன்ற ஒரு வலைப்பதிவு பைத்தியம் எங்கு எப்படியோ அவன் தினசரி அளவை பெறப்போகிறான் என்பதில் கவலைப்படுவதில்லை. அவனின் நம்பகமான சாதனம் அவனுடன் இருக்கும் வரை. ஆனால் ஒருவருடன் பார்த்து பின்னர் விவாதிக்க முடிவது ஒரு பகுதியான மகிழ்ச்சி. நல்ல விஷயம் என்னவென்றால் அஷ்லி இங்கே ஒரு ரசிகை. சரி, ஆகவே மைக்கின் போன் அங்கேயே இருக்க விரும்பவில்லை. அது மிகவும் வசதியான பார்வை நிலையை உருவாக்காது. சரி, இத முயற்சிப்போம். இல்ல நண்பா, ஏன் நீ சும்மா இருக்க முடியாதா? இப்போது போன் எங்கும் செல்லாது.
ஓ, என்னடா இது? இப்போ என்ன செய்யணும்? யோசிச்சு பாரு மைக், யோசிச்சு பாரு. நீங்கள் அதை செய்ய முடியும். காகித கிளிப்புகள் அவை எப்படி உதவ போகின்றன? உனக்கு ஒன்று மட்டுமே தேவை. நாம் எங்கு போகிறோம் என்று இன்னும் தெரியவில்லையா? இத பாரு. அப்புறம் காகித கிளிப்பை இப்படி தட்டவும் மற்றும் டா டா போனை மெதுவாக வைக்கவும் உங்கள் தனிப்பட்ட திரைப்பட அரங்கம் செயலுக்கு தயாராக உள்ளது. என் கண்களுக்கு நம்பிக்கை இல்லை. இது உண்மையில் வேலை செய்தது. மிக்கி விரைவில் ஒரு உண்மையான திரைப்பட அரங்கத்திற்கு போக போகிறார், மேலும் தனியாக அல்ல. Gasha Talgis is hauing imshin as say half in the Duffreds. ஆனால் இதை அடைவதற்கான சிறந்த வழி என்ன மற்றும் அவை உங்களுக்கு தேவைப்படும் போது உண்மையில் அங்கே இருக்க என்ன செய்ய வேண்டும்? கவலைப்படாதே நத்தாலி, நமக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. உன் நெருங்கிய நண்பருடன் இந்த தந்திரத்தை முயற்சி செய். உன் குறிப்புகளை அவளின் முதுகில் ஒட்டி அவளின் முடியை அதை மறைக்க பயன்படுத்து. ஆம், அப்படியே. ஃபர்ஸ்ட் ஆஷ்லி, திரும்பி பாரு. ஸ்வீட், இது உண்மையிலேயே வேலை செய்கிறது. நாம் நத்தலியிடம் அவள் வகுப்பில் தூங்குவதற்கான காரணத்தை கேட்கப் போவதில்லை, ஏனெனில் ஆசிரியர் பார்த்து நம்மை பேசுவதற்காக வெளியேற்றி விடலாம். நத் அவள் தவறவிட்ட அனைத்தையும் தனியாக பிடிக்க வேண்டியிருக்கும். ஏய் நட்டாலி, உன்னை கட்டுக்குள் கொண்டு வா அல்லது ஒரு தந்திரத்தை கண்டுபிடி. அந்த ஸ்டீரியஸ்டம் அவங்கள ஒரே நேரத்தில் 2 இடங்களில் இருக்க அனுமதிக்கும். எப்படி? உங்களுக்கு உங்க கண்ணாடி மற்றும் கண்ணாடி அணிந்துள்ள உங்க புகைப்படம் தேவைப்படும். அளவுகள் சரியாக இருக்க ஒரு விகிதம். கவனமாக விளிம்புகளை வெட்டி உங்க கண்கள் உண்மையில் வகுப்பறையை நோக்கி பார்க்கும் வகையில் உறுதி செய்யுங்கள். இப்போது அவற்றை கண்ணாடிக்குள் ஒட்டவும். அப்படித்தான். Way. அதுவே உங்களுக்கு கிடைத்தது. வகுப்பில் மற்றும் அவளது இனிய கனவுகளில் நம்புவோம் அவளை எழுப்புவது மணி ஒலிதான் இருக்கும். நீங்க முன்னால உட்கார்ந்தா இந்த ஹாக்க பயன்படுத்த முடியாது. ஆனா அது வேணும் முக்கியம் இல்ல. எல்லோருக்கும் தெரியும் அங்கதான் புத்திசாலிகள் உட்கார்றாங்க. மத்தவங்க இதை நல்ல பயனுக்கு பயன்படுத்தலாம். நாம் அனைவரும் அறிந்ததே, வகுப்பறையில் உணவு சாப்பிட அனுமதி இல்லை. ஆனா அதை பற்றி நாம் பார்ப்போம். Shasters in die எதிர்கொள்த Auschwitz Lakenbreak இங்கு ஷான்ஜனாஜ் காஸ்டியம். அப்படின்றால் இதோ நாம செய்ய போகிறோம். உங்கள் விருப்பமான எழுதுகோலை பயன்படுத்தி பையில் ஒரு துளை போடுங்கள். அதை மேசைகளுக்கு நடுவில் ஒட்டவும். வாலா, சிற்றுண்டி தயார். உங்களை வெளியேற்ற யாரும் வரமாட்டார்கள். எல்லாம் முடிவதற்கு முன் உங்களை தானே உதவி கொள்ளுங்கள் தோழி. ஆஹா, ஒரு விசாரிப்பாளரான ஆசிரியரை சமாளிக்கிறீர்களா? பையை மறைத்து அமைதியாக உங்கள் சிற்றுண்டியை அனுபவிக்கவும். குறிஞ்சு குறிஞ்சு குறிஞ்சு. சீக்கிரமோ அல்லது தாமதமோ அந்த பயமுறுத்தும் நாள் வரப்போகிறது. நீங்க பலகைக்கு அழைக்கப்படும் நாள், நீங்க தயாராக இல்லாத நாள்.
பயப்படாதீர்கள். ஆனால் உங்க படிப்பு கூட்டாளியை புரிந்து கொள்வதற்கான பயிற்சி இருந்தால் எப்போதும் ஒரு வழி இருக்கும். உங்களுக்கும் உங்கள் நண்பருக்கும் புரியும் ஒரு முறையை உருவாக்குங்கள். புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க பயன்படுத்தக்கூடிய 1,000,000 சிறிய குறிப்புகள், தந்திரங்கள் மற்றும் ஹேக்குகள் உள்ளன. சிறிது நேரமும் பயிற்சியும் தேவை. எனவே உடனே ஒரு நல்ல முறை அமைக்க முடியவில்லை என்றால் உங்களை குறைத்து மதிக்க வேண்டாம். அடுத்த முறை நீங்கள் அனைவரையும் நிச்சயமாக ஆச்சரியப்படுத்துவீர்கள். உன் மேசைக்கு திரும்ப நதாலி. வா ஆஷ்லி, எப்படி செய்வதென்று அவர்களுக்கு காட்டு. இந்த பெருக்கல் தந்திரத்தை பாருங்கள். ஒவ்வொரு எண்ணையும் 9ஆல் பெருக்க வேண்டுமெனில் மேலிருந்து கீழே வரிசையாக 0 முதல் 9 வரை எழுதுங்கள். அதுபோலவே ஆனால் 2வது நெடுவரிசையில் கீழே இருந்து மேலே. அது பந்திரம் இல்லைனா என்னன்னு எனக்கு தெரியாது. ஓ சரி, கணிதம் சில நேரங்களில் மிகவும் விசித்திரமாக இருக்கலாம் மற்றும் பெருக்கப்பட்ட அட்டவணைகளை மனப்பாடமாக கற்றுக்கொள்வது மிகச் சிறந்தது. ஆனால் இத பாருங்கள், இன்னும் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறதா இல்லையா? அந்த எண்கள் எப்படி வரிசையாக இருக்கின்றன என்று பாருங்கள். உண்மையில் அவற்றை அப்படியே வரிசையாக எழுதலாம் என்று யார் நினைத்திருப்பார்கள்? இது உண்மையிலேயே அதிசயமாக இருக்கிறது. 7, 8, 9. நான் ஒரு மேதை. உன் ஸ்டேப்லரை நான் கடன் வாங்கலாமா? சரி, பயன்படுத்து. ஓ, அது உடைந்து விட்டது என்று எனக்கு தெரிவித்ததற்கு நன்றி. இந்த சிறிய வாழ்க்கை தந்திரம் உங்களுக்கு பணத்தை சேமிக்கவும் சில படைப்பாற்றல் புள்ளிகளை பெறவும் உதவும். ஒரு உபயோக கத்தியை பிடித்து எல்லா தாள்களையும் கடந்து செல்லும் வகையில் வெட்டுங்கள். விளிம்புகளுக்கு முன் நிறுத்துங்கள். மீண்டும் Efter är ju tomathatsa, fin chinking till shinga med mig. Wow. That is silly. We're me, you're see, we're stereo game. Ni. உங்க காதலை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் உணர்கிறீர்களா? அதில் எதுவும் இல்ல. கத்திகள் அருகில் இல்லாத போது இது ஒவ்வொரு விடாமுயற்சி கொண்டவர்களுக்கும் அர்ப்பணிப்பு. Arstequan Furies as den Wurmi and Villenbris San Prism. Sir, answer it. ஆஹா, எவ்வளவு இனிமையான செயல். முதல் இதயம் நிச்சயமாக எங்களுக்கு உதவியவருக்காக நன்றி மிகவும் முக்கியம். எப்போதும் இது ருத்துணையில இனிப்புகள் இல்லை. ஓ அனைவருக்கும் அது என்ன? ஓ அது மிகவும் மோசமானது. விபத்தின் பிறகா? வா வா சீக்கிரம். என்ன? யாரை கொண்டு வந்தீர்கள்? ஓ இல்லை, என் சகோதரர். என்ன பிரச்சனை? எல்லா பொருட்களும் மோசமா? ஓ கொடுமை. நீ எனது பணத்தை மெய்யாக எடுத்தே விட்டாய். நான்சி, உனக்காக ஒரு கிண்ணம். நான் சும்மா ஒரு கும்பல் அழுக்கு. வாங்க நண்பர்களே. ஓ சகோதரா, நன்றி. இது உண்மையில் அதிசயமாக இருக்கு. உலகிலே சிறந்த சகோதரன். சூப்பர். ஆஹா, என்ன சிறந்த நாள். நிறுத்து. அது உன் கையில என்ன இருக்கு? இனிப்பு. நெருக்கமாக பார்ப்போம்.
அப்பா இல்லை, அவளும் என் செய்வதை பிடித்துக் கொள்ள முடிஞ்சுகிறாளே. அவன் என் சிப்ஸையும் எடுத்து விடுவாள். ஆனாலும் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அப்பாவுக்கு முடியாது, ஆனால் நான் ஒரு நர்ஸ் என்பதால ஆஹா, இது ஜேபிள் இருக்கே. ஹே அழகே, நான் உங்களை கூட்டாளி நினைவுக்குதா? நாம் ஒன்றாக படித்தோம். நான் உங்களை மாற்றுவதற்கு வந்துள்ளேன். நல்ல ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். பை பை. ஆம், வீட்டுக்கு போ. ஆ ஓ இல்லை, ஆம், அப்பாவுக்கு அனுமதி கிடையாது. அத போ. அருமை, ஒரு முழு பெட்டி கண்டி. உனக்கு ஒரு ஆச்சரியத்தை உனக்காக ஒரு முழு கொண்டு வந்தேன். ஓ, orange serum என்று நான் அறிந்தேன். ருசியாக இருக்கிறது. எவ்வளவு சுவையாக. அஹே, சக உயிரி, நீ என்ன செய்கிறாய்? ஓ, நான் உன்னை தேடும். நான் உன்னை முற்றிலும் வென்று விடுவேன். என்ன செய்யறது? அதை சாப்பிடாதே. அருவருப்பு. இல்ல, இனிப்புகளை கொடு. ஆஃப், நான் எல்லாத்தையும் கொஞ்சம் செய்யலாமா? என்ன நடக்குது? டாக்டர், என் தலை வலிக்கிறது என்று காண முடியவில்லையா? தயவு செய்து எனக்கு உதவவும். ஆமா, ஓ கண்டிப்பா. என் மருத்துவர் வழக்கில் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்ததற்கு நன்றி. ஓ ஓ, இந்த மிட்டாயத்தை கொள் என நினைக்கிறேன். ஓ, மிகவும் நன்றி. நீங்கள் என்னை காப்பாற்றினீர்கள். அந்த என்ன? இது மாத்திரை அல்ல, அது ஸ்கிடல். என்ன? நீ எதை எடுத்திருக்கிறாய்? அப்படி எவ்வித அமைப்பு. Enrico. நீங்கள் கண்டு கூட கல்பிக்க முடியாது. அவர் எனக்கு பரிசு கொடுத்தார், மாத்திரை அல்ல. நீங்கள் சரியா? உங்களுக்கு புரியவில்லை? நீங்கள் அதை இங்கே கொண்டு வர முடியாது. பா, நானா முதலில் போகலாமா? பா, நன்றி, நான் இங்கே இல்லை. ஏ ஏ வணக்கம், நான் உள்ள போகிறேன். சாக்கடை இல்லை. என்ன? அது என்ன? ஒரு ஸ்கிட்டல்ஸ் பாதை. கிடாரிசையோ வீல் செயர். நீங்கள் சர்க்கரை இனிப்பு அல்லது ஏதேனும் கொண்டு செய்யப்பட்டவரா? என்ன? உங்கள் இனிப்புகளை உடன் மருத்துவமனையை விட்டு வெளியே போங்கள். ஓ இல்லை, ஓர் நிமிடம். அது சுமார் பாவற்றதாக உள்ளது. உன்னோட என்ன நோயன்? சிப்ஸ் கொடுங்கள், அதை மறைக்காதே. ஓ, மக்கம் செல்லமே. அந்திய ஒரு நல்ல நாள். ஓ, என்ன நடக்கிறது? ஓ, நீ உயிரோடா? ஓ, உனக்கு தவறா இருக்கிறதா? வார்டுக்கு திரும்பி. ஆனால் மருத்துவரிடம் சொல்ல மறக்க வேண்டாம். என்ன? ஹே, நான் உங்களுக்கு உதவலாமா? ஹே, நீ ஓகேவா? ஓ மை, நீதான் சுல்தான். ஓ, நீங்கள் வருவதாக எனக்கு எப்படி தெரிவிக்கப்பட்டது? நன்றி இதற்கு. எவ்வளவு அருமை. ஹே, ஓ ஓ இல்லை, நீங்கள் மிகவும் நல்லவராக இருக்கிறீர்கள். தேர்வு செய்ய வந்தேன். உன்னை மிகவும் விரும்புகிறேன். நான் தான் அப்பா, உன் அண்ணன். உடை, அதை பாரு. உனக்கென்று என்னிடம் ஏதோ ஒன்றுள்ளது. பணம் அல்ல, ஆனால் இனிப்புகள். ஆமா, அல்ல வயர். நிறுத்து. என்ன? இனிப்புகள் அனுமதிக்கப்படவில்லை. ஓ ஆம், எல்லாவற்றுக்கும் இங்கே கொஞ்சம் பலிக்கிறது. ஆனால் நீங்கள் எனக்கு இனிப்புகளை கையளிக்க வேண்டும். ஓ, நான் என் இனிப்புகளை அவளை தர வேண்டுமா? கெட்ட கொள்கை. ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கு. நான் என்னுடைய ஸ்கிட்டில்ஸை மறைக்க போகிறேன். அப்போதான் நர்ஸ் காண மாட்டாள். ருசியானது. இது மிகவும் எளிமையானது. அப்படித்தான். பிரமானந்தமானது இல்லையா? நர்ஸை தாண்டி போவோம். அதை மீண்டும் கொடு. இருங்கள், உங்களிடம் என்ன இருக்கிறது? உங்களுக்கு கையில் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்கிறதா? அதில் என்ன பிரச்சனை? மன்னிக்கவும், சித்தமாக முடியவில்லையா? விரைந்து செய்யுங்கள். My, and always then. That weekend. Oh, நம் don't quit again. நேரம் ஒரு. நீ ஏன் கத்துகிறாய்?
ஆஹா, மறுபடியும் கேள். அது காண்டி புரிந்ததா? உள்ள போவோம். அது சூப்பர். சிட்டியல்ஸ். காலை காலை உணவு நேரம். சோம்பேறி வார இறுதி. ஆனால் காத்திருங்கள், அந்நியர்கள் உங்கள் வேலையை தாண்டி வந்துள்ளனர். அவர்கள் நல்ல நோக்கத்துடன் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. இல்லை, 2 கொள்ளையர்கள் கருப்பு உடையில் உங்களை நோக்கி வருகின்றனர். ஓ இல்லை, நான் என்ன செய்ய போகிறேன்? கீரா உடனே மோசமானதை கற்பனை செய்கிறாள். மற்ற அனைவரும் சோம்பி இருக்கும் போது நீங்கள் மற்றும் ரேச்சல் பகல் வெளிச்சத்தில் கொள்ளையடிக்கப்படுகிறீர்கள். அந்த 2 ஏழை பெண்களை உதவுங்க, அவங்களை காப்பாத்துங்க. அந்த 2 கெட்டவங்க எல்லா பரிசுகளையும் சாதனங்களையும் எடுத்து செல்ல போறாங்க. ரேச்சல், ரேச்சல், இங்கே வா, பாரு. நாம் உதவிக்காக அழைக்க வேண்டும். நிறுத்து. எடுத்து என்ன நடக்குது அப்படின்ற வைப்போம். தரையில ஒரு நல்ல ஒட்டுநீர் அடுக்கு போடு. குறைவா போடாதே. அதுக்கு அடுத்ததாக பைன் கோன்களையும் ஒட்டவும். அங்கள் உங்களுக்கு ஏன் என்பதை சொல்வோம். முதலில் அந்த கொள்ளையன் தரையில் ஒட்டி கொள்வான். அவன் கால்களை விடுவித்தவுடன் நீங்கள் அமைத்துள்ள 2வது பாதியில் அவன் விழுவான். ஒரு காலனியுடன் ஓடுவது கடினம். அவனுடைய கூட்டாளி அவனை காப்பாற்ற வந்தாலும் அவர்களின் திட்டங்கள் ஏற்கனவே தலைகீழாக மாறிவிட்டன. சரி, எங்க பெண்கள் இப்போது திருடர்களுக்கும் மற்ற தவறான செயல்களுக்கும் எதிராக போராட தயாராக உள்ளனர். உங்க கையில் சூப்பர் க்ளூ இருந்தால் தீமை அதன் முழங்கால்களில் விழுந்து அங்கே சிக்கிக்கொள்ளும் அல்லது ஒரு கண்ணி அமைக்கப்பட்ட இடத்தில் சிக்கிக்கொள்ளும். ஆகவே நாங்க தயாரா? பிங்கோ! பெண் மற்றும் மைக் தங்கள் செயல் திட்டத்தை பற்றி பேச ஓரளவு ஓய்வு எடுக்க வேண்டும். ஆனால் இந்த கெட்ட கூட்டணி விரைவில் மீண்டும் எழுந்திருக்காது. எங்கள் ஒட்டும் கண்ணி அதன் முதல் பலியாளரை பிடித்து விட்டது. நாற்காலி இப்போது எடுத்துச் செல்லப்படுவது போல தெரிகிறது. என்ன சிரிக்கிற மைக்? நீயே வெளியேற முயற்சி செய்யலாமே. போதும். ஒரு சாதாரண மிருதுவான டெடி கரடியும் ஒரு பாதுகாப்பு ஆயுதமாக மாறலாம். அவனின் முதுகை வெட்டி உள்ளே இருக்கும் பஞ்சுகளை எடுத்து விடுங்கள். ஒரு முள்ளான கற்றாழையை அவனுக்குள் வைத்து விடுங்கள். அப்படியே இப்போது அவனை மீண்டும் தைத்து அவன் வேலை செய்யக்கூடிய இடத்தில் வைத்து விடுங்கள். அவர் ஏமாற்றோட ஃபரி அப்படி அப்படின்னா அவர் வீட்டை ஷாவ் பண்ணிச்சு கொண்டிருக்குது. சோடா மற்றும் பொம்மைகள். முதலில் என்ன எடுக்கணும்? நான் உன்னை தேர்வு செய்கிறேன். ஓவி, அது வலிக்கிறது. பெண், உதவுங்கள். நீ பயனற்றவன். இது குத்தப்பட்டுள்ளது. மைக், உன் நரம்புகளை அமைதிப்படுத்த ஒரு கோக் வேண்டுமா? சுரபரன் விருந்தினர்களுக்காக எக்ஸ்ட்ரா வேண்டிய அடுத்த பரிசு இடத்தில் பாப்கார்னில் இருக்கும். அங்கே ஒரு எலி தொலைப்பான் வைத்து மேலே மேலும் பாப்கார்ன் தூவுங்கள். மேலும் நம்முடைய தீயவர்களை பிடிக்க சோஃபாவின் பின்புறம் மேலும் சில தொலைப்பான்களை அமைக்கவும். ஓ, இது நல்லதாக இருக்கும். நிச்சயமா உன்னை வீட்டுல இருக்கிறது போலவே உணர்கிறாய். உண்மையா? டிவி பார்த்து உனக்கே சாப்பாடுகளை எடுத்துக்கோங்கறியா? ஓப்ஸ். பாப்கார்ன் திரும்ப தாக்குகிறது போல் இருக்கிறது. சமாதானமாக இரு நண்பா, இவ்வளவு சத்தம் செய்யாதே. அது என்ன? என் விரல்கள். அடடே, வாங்க. அச்சச்சோ, அங்க என்ன இருக்குது? ஸ்லிக். என்னையா? அத படிகளில் கவனமா ஊற்றுங்கள். ஆனால் நீங்களே அதில் வழுக்காதீர்கள். அது பெரிய வீழ்ச்சியாகும். கீழே போய் இத முடித்து விடுவோம். ஐயா திருடன், உன்னுடைய நடப்பதை கவனிக்க சொல்லி யாரும் உன்னை கற்றுக் கொடுக்கலையா? கைஸ், நீங்கள் இங்கிருந்து வெளியேறுவது பற்றி சிந்திக்க வேண்டும் என்று நான் உண்மையில நினைக்கிறேன். முடிந்தால் வேலைகள் பெறுங்கள். நல்ல கண்ணில் அடிபட்டது. பெண், குளிர்ந்த கடினமான பணம். நன்றாக, அது போலியானதுதான். இது எந்த குற்றவாளியின் கவனத்தையும் ஈர்க்கும். அவன் சுற்றி திரியும் போது இது போலியானது என்பதை அவன் கவனிக்க மாட்டான் என்று நம்புகிறோம். இதற்காக நம்பகமான பசையை மீண்டும் தேவைப்படும்.
3 cents மேட் நங்கேட் அந்த ஜோக் கடையில் வாங்கிய பிளாஸ்டிக் மலம். சிலவற்றை உங்க நகை பெட்டியில் வச்சுடுங்க. ஐயோ, ஒரு குற்றவாளி ஒளிரும் ஏதாவது கிடைச்சாத்த அதை தவிர்க்க மாட்டாரு. பாப்பா அதாவது அவங்களை நிச்சயமா பயமுறுத்தும். இறுதியாக இந்த வீட்டில் மதிப்புள்ள ஏதாவது. அடடே, நான் இதை கிழிச்சிட்டேன். ஏதாவது இருக்கிறதா? என்ன? இல்ல, அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு வாந்தி வரப்போகிறது. ஐயோ! இந்த 2 திருடர்கள் இன்னும் கைவிட தயாராக இல்லை. அவர்கள் எப்போதாவது கற்றுக்கொள்வார்களா? கிராரோஸ் என்று பிரெயில சிக்க போறாள். அவளுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும். நன்றி. அந்த கம்பால்கள் அவளை இப்பதே காப்பாற்றி இருக்கலாம். மேடை அமைக்கப்பட்டுள்ளது. அறியாத பெண் மற்றும் மைக் நுழைவதற்காக காத்திருக்கிறது. அங்கே ஷால்ல கீழே வச்சு பிள்ளைங்க நண்பர்களே, ஆனது இல்லை. அது வலியோட இருந்தது போல தெரிகிறது. எனக்கு கொஞ்சம் பொழுதுபோக்கு நேரம். நான் அதற்குரியவன். அவர்கள் இருவரும் விழுந்ததில் கடுமையாக மயங்கி கிடக்கிறார்கள். இது கிராவுக்கு குற்றத்துடன் போராடுவதில் சற்றே படைப்பாற்றலாக இருக்க வாய்ப்பு அளிக்கிறது. லிப்ஸ்டிக் கிராவின் மனதை உயர்த்துவதற்கே. ஆனால் நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும், அது ஆண்களுக்கு ஒரு கண்கவர் நிறம். இப்போது சில சிலந்திகள். இவை இந்த பூனை திருடர்களுக்கு சத்தமாக ஹிஸ் செய்ய ஏதாவது கொடுப்பது உறுதி. நீங்கள் தயாரா? ஆஹா, அவர்கள் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது என்ன அழகே! உயிருடன் இருக்கும் உலகிற்கு திரும்பி வருக. ஒருவரை ஒருவர் பாருங்கள். ரேசலுக்கு தனது சமையலறையில் சுற்றித் திரியும் யாருக்கும் இன்னொரு தந்திரம் உள்ளது. முதலில் உங்கள் தொலைபேசியில் ஒலியை அதிகரித்து அதை அலமாரியில் மறைத்து வைக்கவும். பின்னர் ஒரு பாசி பனிக்கூழ் கேன் எடுக்கவும். நீங்கள் ஒரு கயிற்றை இணைத்துள்ள இடத்தில் ஒரு புஷ்பினை ஒட்டவும். பின்னர் ஸ்ப்ரே பொத்தானை ஒட்டவும் மற்றும் குறிக்கோளை எடுக்க தயாராக இருங்கள். கேனை அலமாரியின் உள்ளே ஒட்ட மற்றும் கயிற்றின் இறுதியை கதவிற்கு ஒற்ற இருபுற ஒற்றும் டேப்பை பயன்படுத்த வேண்டும். ஆம், இது கொஞ்சம் சிக்கலானது, ஆனால் முழுமையாக மதிப்புள்ளது. இதை செயல்பாட்டில் பார்ப்போம். சரி நண்பர்களே, நீங்க இங்க என்ன கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் பழமா, மதிப்பில்லாதது. Cheese Francais and Fort Coffee Tea. உங்களையும் முடித்து விடுங்கள். கீழா முக்கியமான அழைப்பை செய்யுங்கள். ஒரு தொலைபேசி ஒலிக்கிறது என்று கேட்கிறேன். அது நமக்காக இருக்குமா அல்லது குறைந்தபட்சம் ஒரு புதிய தொலைபேசியை எடுக்கலாமா? அது எங்கிருந்து வருகிறது? இதை எடுத்துக்கொள். உங்களை போன்ற மோசமான இரட்டையர்களே, உங்கள் குற்றங்களுக்கு நீங்கள் இப்போது குறிக்கப்படுகிறீர்கள். சிறந்த வேலை பெண்களே. உங்க வேலை கிட்டத்தட்ட முடிஞ்சிட்டுச்சு. அந்த 2 கருப்பு ஆடையில உள்ளவங்க கோபமாவே இருக்கிறாங்க. இங்கே அவங்க வர்றாங்க. இப்போது இங்கு பெற்ற வரவேற்பின் பின் நிச்சயமாகவே அதிர்ச்சியடைந்து சோர்வடைந்துள்ள நமது கொள்ளையர்களுக்கான பெரிய நிறைவு. இங்கிருந்து வெளியேறு என்ற நுட்பமான செய்தியுடன் ஒரு பயணக்கோடு மிக நன்றாக வேலை செய்யும். முடிந்தது. கட்டப்பட்டு கீழே கொண்டு வரப்பட்டனர். மகிழ்ச்சியாகவும் சுதந்திரமாகவும் இருக்கிறார்கள். நீங்கள் செல்வீர்கள் பெண்களே. உள்ள இன்ஸ்பெக்டர் ஸ்டீவ் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஹைலைட்டர் கிடைக்கும். அதை உங்கள் பற்களால் பிடித்து வரைதல் தொடங்குங்கள். விரைவில் யாருக்கு உண்மையான திறமை இருக்கிறது என்பதை பார்ப்போம். சவர்ச்சீற்றல் இருந்தா இந்த ப்ரோக்கோலிய சாப்பிடணும். இதை விட மோசமா இருக்கலாம் இல்லையா? உங்கள்கிட்ட 60 வினாடிகள் உள்ளன. தொடங்குங்கள். சொல்ல சூற்றின் கடினமா தெரியல. பெண்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியம் தான். ஆனால் இப்ப அவங்க ப்ரோக்கோலியை தவிர்க்க எல்லாவற்றையும் செய்கிறார்கள். மூவரும் வியர்க்காமல் பணியை முடித்து விட்டனர். அவர்கள் அனைவரும் சிறப்பாக செய்த பணியில் நிம்மதி அடைய வேண்டும். முயற்சிகளின் மொழிகளை மதிப்பீடு செய்ய வேண்டும். இன்ஸ்பெக்டர் கேட்ஜெட் மற்றும் ஸ்டீவ் தங்கள் நிபுணத்துவத்தை பயன்படுத்தினர் மற்றும் முடிவுகள் விரைவில் வெளிப்படுத்தப்படும். ஹலோ, ப்ரோக்கோலியின் மிகவும் அவமானகரமான வரைபடத்தை ரேசல் வரைந்தார். ஒரு கைத்தட்டல்.
சரி, ரேசல் பயந்து போனவள் அல்ல, தண்டனையை தயங்காமல் நிறைவேற்றுகிறாள். உண்மையில் அவளுக்கு இது மிகவும் பிடித்தது போல தெரிகிறது. ஹே ரேச், நீ முழுவதையும் சாப்பிட வேண்டுமா அல்லது நீ ஒரு ரசிகையா? அதனால அடுத்த பணிக்கு பஞ்சிரும் பெண்களே, விட கொஞ்சம் கடினம். நீங்க உங்க கையால் அல்ல, உங்களுடைய முழங்காலால் தூரிகையை பிடிச்சு உங்க படத்தை வரைய வேண்டும். குளிர் இல்லையா? ஸ்டீவ் நிச்சயமா அப்படித்தான் நினைக்கிறாரு. உங்க பொருள் ஒரு சாதாரண ஸ்னிக்கர்ஸ் பார். தயாரா, ரெடி, தொடங்கு. உண்மையாக சொன்னால் இந்த மூவரும் சிறிய தடைகளை கடந்து ஒரு சிறந்த படைப்பை உருவாக்குவதை காண்பது பழைய முறையில் உங்களே ஏதாவது வரைவதை விட 10 மடங்கு அதிகம் பொழுதுபோக்காக இருக்கிறது. பின்னால் வரைவது சலிப்பாக இருக்கலாம், ஆனால் இது நகைச்சுவையாக இருக்கிறது. நேரம், நீங்கள் என்ன உருவாக்கியுள்ளீர்கள் என்பதை எங்களுக்கு காண்பியுங்கள். சுவாரஸ்யமாக இருக்கிறது. என் மேலாளருடன் ஆலோசிக்க போகிறேன். என்னிடம் என்ன இருக்கிறது என்று காட்டுங்கள். ஹலோ, சரி, மோசம் இல்ல, சரி, புதியது. ஓ, அது வேற ஒரு விஷயம். ஆமாம். நீ ஆஷ்லி, சிராசா சாஸ் கொஞ்சம் மேலே வைத்து ஸ்னிக்கர்ஸ் சாப்பிட வேண்டும். அதுவே உன்னை முறைகேடுகளை முயற்சிக்காதவளாக கற்றுக் கொடுக்கிறது. நம் கண் முன்னே நம்ப முடியாத ஒன்று நடக்கிறது. நம் தைரியமான சிறிய வீரன் காரமான காண்டியை ஒரு பெரிய கடி எடுக்கிறான். ஹே, அவள் வரைந்து காட்ட முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் அவள் சாப்பிட முடியும் என்று சொல்லலாம். நீங்க சுகமா இருக்கிறீங்களா ஆஷ்லி? நீங்க இத சமாளிக்க முடியுமா? அமைதியா இருங்க, நம்ம அடுத்ததுக்கு செல்றோம். உங்க விரல்களை பயன்படுத்தி நீங்க எனக்காக ஏதாவது வரைய வேண்டும். அது என்னவென்னா ட்ரம் ரோல் இந்த மீன். மணி ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை தவிர்க்க முடியாது பெண்களே, தொடங்குங்கள். அந்த பெரிய திமிங்கல மீனை யாரும் சாப்பிட வரிசையில் நிற்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை. நியாயமாக சொன்னால் கால் விரலால் ஓவியம் வரைவது புதுமையான மற்றும் பாதிப்பில்லாத முயற்சியாகும். குறைந்தது யாரும் உங்களை சூடான நிலக்கரி, ஆணிகள் அல்லது கண்ணாடி துண்டுகளின் மீது நடக்கச் செய்யவில்லை. உங்களுக்கான ஒரு நன்மை இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட பணியை முடிக்க சிறிது நீட்டிக்க வேண்டியதற்காக நன்றி சொல்லுங்கள். நிறுத்துங்கள், அவற்றை ஒப்படைத்து எங்கள் தீர்ப்புக்காக காத்திருங்கள். யாருக்கு வாயில் நிறைய கிடைக்கப் போகிறது நாம் பார்ப்போம். ஓ, என்ன சொல்ற என் சிறிய நண்பா? ஓ, நீ என்ன சொல்ற என் மற்ற நண்பா? இல்ல, அது ஆம். தயாராகுங்கள் பெண்களே, வெளிப்படுத்துவதற்காக. சரி, இது ஒரு நகங்கள் கடிக்கும் தருணம். இந்த உடை ரேசல் மிகவும் கவர்ச்சியற்றவற்றிற்கு பொறுப்பானவர். கவர்ச்சியற்ற மீனுடன் நெருக்கமாக இருக்க நேரம் வந்துவிட்டது. நான் இதை பார்க்க முடியுமா என தெரியவில்லை. உன் நண்பர்கள் உன்னை உணர்கிறார்கள் ரேச், ஆனால் அவர்கள் உலகத்திற்காகவும் உன் இடத்தில் வரமாட்டார்கள். ஓ, பிளாஸ்டர் போல விரைவாக. இப்போது ரேஷலாக இருப்பது எளிதான வேலை அல்ல. தாங்கிக்கொள் பெண்ணே, இன்று நீ காட்டிய துணிச்சலை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம். வாட் ஹவுஸ் ஆஃப் ரெனிச் இல்ல அப்படின்னா அடுத்த சுற்றுக்கே எல்லாம் டஸ்ட் காக்லதி. விரல் ஓவியம். மஸ்டர்டில் நீந்தும் இந்த ஹாட் டாக் ஓவியத்தை வரையுங்கள். அதை கடிக்க விரும்புகிறையா? 1, 2, 3 கவுண்டவுன் தொடங்குகிறது. அல்லது இல்லை, எனக்கு தோன்றுகிறது பேட்டரிகள் காலியாகிவிட்டன. எதுவாக இருந்தாலும் தொடங்குங்கள். உங்கள் விரல்களை பயன்படுத்தி ஒரு ஹாட் டாக் வரையுங்கள். எளிதாக முடியும். தள்ள வேண்டாம் பெண்களே, அனைவருக்கும் நிறைய வண்ணம் உள்ளது. அழுக்கு சண்டை தொடங்கி இருக்கிறது போல. இல்ல, எக்ஸ். ஓ, முடிந்தது. எழுப்பியதுக்கு மன்னிக்கவும். இது என்னவாக இருக்க வேண்டும்? இது ஒரு சிற்றுண்டி எடுக்கிறது. இந்த முறை கீரா தோல்வியாளர் அல்லது வெற்றியாளர் யாருக்கு தெரியும்? அவளின் உண்மையிலே கடுகு சுவை அறிந்தவளாக இருக்கலாம். இதை விரும்பலாம், ஆனால் அது சந்தேகமே.
அவளது நண்பர்கள் அவளுக்கு உதவுவார்களா? ஐயோ, மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. பாவம் பெண். இந்த சவாலில் நீங்க பங்கேற்கவில்லை என்பதில் மகிழ்ச்சி தானே? இதை பார்ப்பது நிச்சயமாக நகைச்சுவையாக இருக்கிறது. அவள் முதல் முறை கடித்ததை ஒரு சாம்பியனாக எடுத்துக்கொண்டாள். மரியாதை பெண்ணே. ஆனால் கீரா இங்கேயே நிறுத்துகிறாள் போலிருக்கிறது. அது தெளிவாகவே காரமான கடுகு. யாராவது அவளுக்கு பால் கொடுங்கள். இந்த பிளேஸ் நிச்சயமா எங்க பெண்களுக்கு புதிதாக புது மூச்சை மதிப்பிடும் வாய்ப்பை வழங்குகின்றன. இது ஒரு முற்றிலும் வேறு நிலைமையான மோசமான மூச்சு. ஆனால் மீண்டும் வேலைக்கு திரும்புவோம். விசித்திரமா இருக்குது. நான் ஏதாவது தவற விட்டுட்டேனா? அல்லது ஸ்டீவ் அவங்கள பழைய முறையில ஒரு ஆப்பிள் படம் வரைய சொன்ன விரும்புறாரா? ஏதாவது சிக்கல் இருக்குதா? இருக்கணும் இல்லையா? ஒருவேளை இல்ல. சரி, உங்க தூரிகைகள்ல இருந்து படைப்பாற்றலை வெளிப்படுத்துங்க பெண்களே. உங்களிலேயே சிறந்தவர் வெல்லட்டும் மற்றும் மோசமானவர் இந்த பச்சை சிறிய உணவை உண்டு விடட்டும். மோசமா இல்ல. தூரிகைகளை கீழே வையுங்கள். தங்கள் முடிக்கப்பட்ட தயாரிப்பை அப்படியே ஒப்படையுங்கள். ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். ஏய், அது ஏன் நாற்காலி? சோம்பேறி. சரி, மோசமில்லை. இப்போது நம்மிடம் ஒரு வெற்றியாளர் இருக்கிறார். சரி, தோல்வியாளர். வாழ்த்துக்கள் கீரா. ஓ இல்ல, இதில் உங்கள் பற்களை மூழ்க விடுங்கள். அப்பா இல்ல, ஒரு சிக்கல் இருந்தது. அவர் என்ன செய்கிறார்? ஓ, அது வாசபிதானா? கீராவுக்கு இன்றுக்கு ஓய்வு கிடைக்கவில்லை. அவளது வாய் இப்போதுதான் குளிர்ந்தது. ஆனால் இப்போது மீண்டும் தீ மூழுகிறது. அங்கே தாங்கிக் கொள்ளுங்கள் பெண்களே. உங்களுக்காக ஒரு வெங்காயம். நான் மிகவும் கருணை உள்ளவனாக இருப்பதால் ஒவ்வொருவருக்கும் ஒரு துண்டு. டிக்டாக் என கடிகாரம் ஓடுகிறது. இப்படி நீர் வேலைகள் வருகிறது. இதுவே நான் வாழும் கலை என்று சொல்வேன். வெங்காயத்தால் கண்ணீர், அதை சாப்பிடும் எண்ணத்தால் கண்ணீர். ஆஷ்லி ஒரு முற்றிலும் புதிய அணுகுமுறையை எடுத்துக்கொள்கிறார். ஆனால் ஸ்டீவ் கவரப்படவில்லை. உன் வசம் ஆஷ். ஆமா, ஓ, அது தாங்க முடியல. ஆனா கச்சா வெங்காயம் உங்களுக்கு நல்லதுன்னு கேட்டிருக்கேன். ஆஷ்லி, அப்புறம் தொட்பட்டேன். யார்கிட்ட வாசிக்கிறீங்க அப்படின்றத சொல்லிருங்க. ஓ ஓ, அந்த மூச்சு செடிகளை வாடச் செய்யும். வணக்கம். கலைஞர்களே, உங்களுக்கு ஒரு பிரத்யேக அனுபவத்தை வழங்குகிறேன். கைகளை பிடித்து கொண்டு இதை வரைந்து பாருங்கள். அப்படி இல்லைவா? இப்படிதான் இதை உண்மையிலேயே தனித்துவமாக்க நான் மில்கா கோலா என்று அழைக்க விரும்பும் ஒன்றை வரையுங்கள். நான் என்ன செய்தேன் பாருங்கள். தொடங்குங்கள். என்ன காத்திருக்கிறாய்? இல்லை. ഇതിലേക്ക് ഏറ്റുപാரு ഫ്രണ്ട്സ് ஒருவரும் கோர்ஸாரும் பூதம் அப்படிங்கறதோட மனசுக்கா அந்த திட்டத்தோட நாவரமா இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கல. நல்லா செய்தாய். ஓ அடடா, நேரம் முடிந்தது. ஓ இல்ல, அத பார்ப்போம். ஹே, சரி, தேர்வு உங்களுடையது தலைவரே. ஆனா அவற்றுல எதுவும் சிறப்பாக இல்ல. நல்லது, புரிஞ்சது. ஓ, மீண்டும் நீங்க தான் கீரா. ஓ இல்ல, அடடே, இது கீரா எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளும் ஒரு நாள் போல் இருக்கிறது. அவள் எவ்வளவு முயன்றாலும் மறக்க முடியாது. ஓ இல்ல, ஸ்டீவ் தன்னை ஒரு கலைஞர் என்று கூறுகிறார். ஆனால் அவர் வேதனை கொடுக்கும் வேலையை மிகவும் விரைவாகவும் எளிதாகவும் ஏற்றுக்கொண்டுள்ளார். ஒருவேளை அவர் புதிய ஒரு அழைப்பை கண்டுபிடித்திருக்கலாம். நாமே நேர்மையாக இருக்க வேண்டும் என்றால் அவர் சிறந்த ஓவியர் அல்ல. உனக்கு எந்த இரக்கமும் இல்லையா ஸ்டீவ்? ஓ நிஷா, இது எங்கு செல்கிறது அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. அல்லது கொஞ்சம் அதுக்கு உபகரணங்கள் மற்றும் இங்கே ஒரு மில்கா கோலா நீர்வீழ்ச்சி வருகிறது. குறைந்தது இந்த அனுபவத்தை பெற்ற ஒரே நபர் நீதான் என்று சொல்லலாம் கீரா. வாழ்த்துக்கள். இந்த மாதிரியான சவாலில் நீங்கள் உங்களை கண்டுகொண்டால் வரைய கற்றுக்கொள்ளுங்கள். பிறகு சந்திப்போம். முதலை தயாரா? முதல் உணவு அருமை. என்ன மணமகளாக ஒருத்தி இருந்தால் விஷமகா. எவ்வளவு சீக்கிரம் இதை முயற்சிப்பது? நீங்கள் சேர்ந்துள்ளீர்கள். எங்கள் நீதிமன்றங்களில் பூட்டப்பட்டுள்ளது. இங்கு இருந்து வெளியேறுங்கள். இதை அலெக்ஸ், நீ சரிதான். நான் அற்புதமாக. ஆனால் நான் ஒரு கவலை எடுத்துக் கொள்ளலாம். எனக்கு ஏதும் செய்ய அனுமதி இல்லை என தெரிகிறது. ஏமாற்றம். ஆனால் நான் இதை ஏற்க போவதில்லை. எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முயற்சிக்கலாம். நீங்கள் அதை செய்ய முடியாது.
அவர் ருசியாக இருக்கிறது. இதை மீண்டும் செய்ய துணியாது. இல்லையெனில் நான் ஒரு பங்கா குறைக்க முடியுமா? அப்படி என்றால் அவர் வேண்டிய விஷயம் மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இன்னும் வேண்டும். வசீகரம். அது சுத்தமாக இருந்தால் நீங்கள் அதை முடிவற்ற நக்கலாம். ஓ, மிக்க நன்றி அலெக்ஸ். என் முறை மில்லர் சொல்வது சரி. இன்றைக்கு உனக்கு போதும். வீடியோவை எப்படி அவளுக்கு தான் சிறப்பாக தெரியும். நான் ஒண்ணு உண்பேன். இல்லை, உங்களை பற்றி தெரியவில்லை. ஆனால் என்னிடம் உணவும் இருக்கிறது. வாவ், இது ருசியாக இருக்கிறது. இப்போது நான் நிச்சயம் நிறுத்த முடியாது. இதை காண முடியவில்லை. அந்த உருண்டையை அவளெல்லாம் சாப்பிடுவதற்கு முன்னரே நாமே நடப்போம். இல்லவே இல்லை, நான் பகிர்ந்து கொள்வதில்லை. நான் எல்லாத்தையும் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன். எனக்கு தெரியவில்லை. ஆமா சேர்த்து செய்கிறாயா? அவனுக்கு ஒரு நீ இதிலேயே நுழைஞ்சிட்டியா? அது நகைச்சுவையா இருக்கிறது. என்ன செய்யற மெல்லா? என்ன? சரி, நாம் அங்கே செல்வோம். அது எல்லாம் அதுக்காகவே மாத்திரம். தயவு செய்து என் சேனலை பார்வையிடுங்கள். சொல்ல முடியாது. நான் இத பெருதான் அது அதிசயமாக இருக்கின்றது. சிறியவர். அருமையானது. நீங்கள் உங்கள் கைகளால் பூனைகளை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடாது. நன்றாகவே நான் ஒரு படத்தை அமைத்துள்ளேன். நாம் அவர்களின் விரலை பற்றி பொறிகளிட்டு விடலாம். அம்மா, அலெக்ஸ் மீதான அட்டை வைத்ததற்கு மிகவும் நன்றி. இதோ உங்களுடையது மிகவும் சிறந்தது. மயங்கியுள்ளார். தயவு செய்து அதில் என்ன இருக்கிறது என பார்ப்போம். அபாரமானது. நான் கள்ளிக்காட்சியை தொட வேண்டியதில்லை. இன்னும் இல்லை. அதை நான் நக்க வேண்டும். அதை நான் பார்க்க வேண்டும். எனக்கு அதை பார்ப்பதில் மிகவும் விருப்பம். அதை செய்துவிடும் இல்ல. ஓ இல்லை, செய். அதை உனக்கு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். ஓ, அந்த போதும் என் தலையில் 5 பிளவுகள் போட்டு பதுங்கிப்பார். விளையாடி யாருக்கு தொடங்க வேண்டும் என்று நேர்மையாக முடிவு செய்யுங்கள். அது ஒரு கெட்ட யோசனை அல்ல. அதை முயற்சிப்போம். ஜூலி, நீ முதலில் செல். அலெக்ஸ், நீ ஏன் அதை பரிந்துரைத்தாய்? நாங்கள் உன்னின்றி அதை செய்ய முடியும். அது மிகவும் மோசமாயிற்று. அது என் நாகத்தில் முழுவதும் சீராய்த்து விட்டது. பாரு, அதில் ஊசிகள் இருக்கின்றன. எவ்வளவு பயங்கரம். நான் வெறும் அசிங்கப்படுத்தினேன். நீ நம்பினாயா? வயிறு குலுக்கக்கூடியது கிடையாது ஜூலி. மறுபடியும் நக்கி பாரு. மீண்டும் அல்ல. ஓர் நிமிடம். எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. நாம் கற்றாழையை கைய வேண்டும். அதற்கு பிறகு அது ஆபத்தற்றதாக மாறிவிடும். எனக்கு தோன்றுகிறது இந்த சுமை மிகவும் பலவீனமாக இருக்கிறது. நான் ஒரு குழாய் எறிவேன். அருமை. அது எனக்கு கேட்கிறது. அந்த வழியில நான் ஊசிகளை கண்டிப்பாக சமாளிக்கலாம். கைஸ், பாருங்க, இது வேலை செய்கிறது. என்னை இந்த மாதிரி இருக்க நான் விரும்புகிறேன். நான் ஒரு காக்டஸ் மகா படத்தளவாளர் ஆகலாம். அது போதும். எல்லா ஊசிகளும் எங்களுக்கு பறக்கின்றன. நீங்க அங்க என்ன சொல்றீங்க? ஓ, அது சற்றே அசௌகரியம். அப்படிதான். வாங்க, நடிகர்களைப் போலவே. கவலைப்படாதே, இனி டேக்வாண்டோ செய்வது கடினம் இல்லை. சரி, நான் திரும்புகிறேன். இந்த படத்தை பார்க்கிறது ரொம்ப நகைச்சுவையாக உள்ளது. நீங்களே உங்களை எப்படி நேசிக்கிறீர்கள்? அதிகம் உங்க பயன்பாட்டுக்காக மேற்பரப்பின் ஆயுள் நீண்டிருக்க நான் அதை திறந்து விடுகிறேன். ஒரு பெரிய சூப்பர். அருமை. இது ரொம்ப பெரியதா இருக்கிறது. நான் அதை செய்ய முடியாது. அதை நக்குவோம். நம்முடைய வெளியீட்டுக்கு அனைத்து கார்டுகளையும் கலக்குவோம். அது நீதி. முதலில் சிறப்பு. நான் ஒரு லாலிபாப் சாப்பிடலாம். நல்லா அது முயற்சிக்கணும். ஒரு ஹாட் பாய்ஸ். நான் ஒரு டியூபாவை பிசக்க முடியும். சூடான பையன். கோபப்படாதே மில்லர். இது உதவி தரவில்லை. இது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு விட்டது. பண்ணிக்கவும் அலெக்ஸ். ஆனால் நான் ஆரம்பிக்கிறேன். சரி, நான் உங்களுக்கு ஒத்து போகிறேன். ஆஹா, நீங்கள் என்னிடம் அன்பழகியை எறிந்தீர்களே. நான் தவறவிட்டேன். ஜூலியா கிராமலை கடிக்க முடியாதா? நீ என்ன செய்கிறாய்? அவள் தன் அறிவை இழந்து விட்டாள் என்று நினைக்கிறேன். நீங்கள் முடியாது. கோடை காலம். நிதானமாக இரு. ஜுவல், நான் வேண்டுகிறேன். முடியாதே. துணியை அறுக்கவும்.
திட்டம் முற்றிலும் தோல்வியடைந்தது. எனக்கு லாலிபாப் கொடு. அதை எப்படி கையாள வேண்டும் என்று உனக்கு தெரியும். நானும் அதை பருக முடியும். இது ஊசும் நேரமாகவும் இருக்கும் போல இருக்கிறது. என்ன செய்வது எனக்கு தெரியவில்லை. நாம் மெடிக்கேர் செல்ல முடியுமா? வேண்டாம். அடுத்தது என்ன? நான் ஒரு சிறிய தூக்கம் பெற முயற்சிக்கிறேன். இல்லை, அது வேலை செய்யவில்லை. அலெக்ஸ், யாரோ இங்கே தூங்குகிறார்கள். அதை சற்று விரைவாக செய்வோம். அங்கே என் லாலிபாப். தயவு செய்து நான் அதை எடுக்க முயன்றல்ல. உங்களுக்கு ஒரு சிறிய உதவி செய்யவே நினைச்சேன். செயல். இது எனக்கு கிராமல்களை மிகவும் வேகமாக சாப்பிட வைக்கிறது. என்ன? அது சுருக்கமாகி கொண்டிருக்கிறது. அதிகம் எதுவும் இல்லை. அது என்னால் கண்டுபிடிக்க முடியும். எனக்கு லாலிபாப் கொடு. இது எவ்வளவு சிறியது. நன்றி அலெக்ஸ். அதாவது இதுவே மிச்சம் இருக்கிறது என்று நன்றி கூறுங்கள். கிடைத்துள். இது இன்னும் என்ன? ஓ, அருமை. இது போதும் ஜூலி. நீ இவ்வளவு பெரிய குதூகலங்களை ஊதக்கூடாது. பாபிள் பாட்டி, அலெக்ஸ், இது ஒரு சவாரி போல தெரிகிறது. சில்லி சுவை கும்பாசையில் சிக்கிக் கொண்டது. உனக்கு என்ன சிரமம்? இது மோசமான வாசனை போல இருக்கிறது என்று நீங்கள் எனக்கு நினைக்கிறேன். இந்த ராஞ்ச் மூடியின் கீழ இருந்து வருகிறது. நான் மிகவும் தாமதமாகிவிட்டேன். நீ சொல்லுவது சரியே. அங்கே வெளியே என்ன இருக்கிறது என்பதை நினைக்க பயமாகிறது. நம்ம மூடியை எடுத்து விடலாமா? நம்ம மூச்சு திணறுவோமா? ஆனால் அந்த மீனை நாம் தேடவே வேண்டாமா என்று நம்மால் நினைக்க முடியவில்லை. அதனால் நாமும் சீக்கிரத்தில் துவங்கினாலே மேல். ஓ, அதை நான் உடைக்க வேண்டும். அதை நான் கடிக்க வேண்டியுள்ளது. எனக்கு வனில்லா தேவை என்று நினைக்கவில்லை. நீ எவ்வளவு பயமாக இருந்தாலும் அலெக்ஸ், நான் ஆரம்பிக்கிறேன். மீனை பற்றி விளக்குவது நல்லதல்ல. அதை பற்றி சுவைக்கும் எண்ணத்தை மாற்றுகிறாயா? அப்படியானால் செய்ய மாட்டேன். சரியா? என் மனது ஒரு காட்சி பொம்மையா? நான் விரும்பவில்லை. ஏன் இல்லையா? ஏனால் எனக்கு பயமாக இருக்கிறது. ஆனால் நான் கோழை இல்லை. நான் மீண்டும் முயற்சிக்கிறேன். அலெக்ஸ் போக மாட்டான். உங்களுக்கு ஒத்துதேர்வை முடிக்க உதவுகிறேன். அவர் என்னை பழக அழைக்கவில்லை. சரி, இப்போது உன் முறை. இதிலிருந்து நான் தப்பிக்க முடியவில்லை. பிறகு பார்க்கலாம். நீ ஏன் அதை செய்தாய் ஜூலி? அது அருவருப்பானது. இல்லை, நீ சரியா? என்ன? அரே, எனக்கு KFC கோழி மீன் ரொம்ப பிடிக்கும். நான் ஒப்புக்கொள்கிறேன். குறிப்பாக முழு வாளியுடன் இருக்கும்போது. ஆம், நான் எடுத்த வாளியை பாருங்கள். உங்களுடையது இதற்கு சமமாகவே இல்லை. இதோ, உண்மையில் உங்களுக்கு அதிக சிக்கன் உள்ளது. சரி, குறைந்தது எனது சுவை மேம்பட்டதா இருக்கும் என்று பார்ப்போம். அனைத்து பாருங்கள், KFC-யின் பிரடி உண்மையிலேயே சிறப்பாக இருக்கிறது. நண்பர்களே, என்னை சூடான ஆர்வத்துடன் வாழ்த்துங்கள். ரொம்ப அருவருப்பானவர். மன்னிக்கவும், எனக்கு செய்ய ஏதுமில்லை. இது மிகுந்த சுவையானது. ஓ ஓ, உதவி. யாராவது இங்கே வாருங்கள். உனக்கு சரியான பாடம். நீ அதை சரியாக செய்வது தெரியாது. வாவ், நான் கிட்டத்தட்ட மூச்சு திணறியே. நீ எனக்கு உதவவும் இல்லையே. என்னோர் நண்பன் 6 எடுத்துட்டு. இல்ல, நாய் காயப்படுத்துறீ. அலெக்ஸ், நான் கொடுப்பேன். விட்டுவிடு. உன் தப்புதான். நீ எனக்கு உதவவில்லையே. சண்டையை நிறுத்துங்கள். அமைதியாக உண்டட்டும். மன், ருசிகரமா? கோழியின் எலும்புகள் மட்டுமே மீந்துள்ளது. நான் சில மேலதிக கோழியை பயன்படுத்தலாம். கேசி மனதில் குடியிருப்பதில்லை என்று நம்புகிறேன். ஓ, இது ரொம்ப ருசியா இருக்க போகுதுங்கிறதுல எனக்கு உணர்வு இருக்குது. நான் எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொண்டு வந்து விடுவேன். மிக கூடிய நகைச்சுவையாக இருக்கிறது உண்மையிலே. அது என்னுடையது. நான் காயமடைவேன். பார்க்க செல்ல வேண்டுமா? ஓ மை காட். யாருக்கு வேண்டும்? ரொம்ப நன்றி. அவ்வா, எவ்வளவு வேகம்! அவள் மொத்தமாக உணவு மிகுதியாக இருப்பதால் பதறி போயிருக்கிறாள். நான் அவளிடமிருந்து ஒரு துண்டு திருடி விடலாமா? அதை கீழே வை. திருடன், அது என்னோட கோழி.
லிலி கோழியை சாப்பிட ஆவலாக இருப்பதால் அவள் சுற்றியுள்ளதை கவனிக்கவில்லை. யார் விரும்பினார்? முடிவாக இப்போது 4 இறக்கைகள் எல்லாம் கிடைத்து விட்டது. அது நல்லா இருக்கு. அருமை. நான் அதனை நக்கினேன். பில்லி, எல்லாம் சரியென நான் மார்பை கொடுக்கிறேன். நன்றா செய்தாய், பாராட்டுக்கள். என் வெள்ளி கோழிகளை எல்லாம் சாப்பிட்டு விட்டீர்களா? உங்களுக்கு சற்றும் வெட்கமில்லையா? வெள்ளி கோழி கயவுகள் திருடன் மிகவும் அருவருக்கமானது. எனக்கு புழுக்கள் பிடிக்காது. இல்லை, அவை மிகவும் அழகாக உள்ளன. அவை சுவையானவை என நம்புகிறேன். லில்லி, நீ தொடங்கு. நான் என்ன செஞ்சுட்டேன்? பிங்கோ ஓட்டோ, நான் எங்கே வேலை கிடைக்கும்னு தெரியும். நீங்கள் சாப்பிட முடியாவிட்டால் நான் உதவ வேண்டியுள்ளது. உங்கள் வாயை அகலமாக திறக்கவும். ஹா, அது ரெடி. நல்லதா? இல்ல, அது சடமில்லை. கேசி, இது உன் முறை. எனக்கு புழுக்கள் பிடிக்கும். அதாவது அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. நான் அவற்றை அனைத்தையும் ஒரே நேரத்தில் சாப்பிடுவேன். ருசியாக இருக்கிறது. ஓ, நான் நீண்ட நாட்களுக்கு பிறகு சாப்பிட்ட மிக சிறந்த உணவு இது. ஐ, அருவருப்பாக இருக்கிறது. மறுபடியும் ஆம், இது உண்மையாகவே மிகவும் சிறந்தது. இது ஊறுகிறது. ஏற்கனவே அது உள்ளே இருந்தால் அதுதான் அதிகமாக அருவருப்பானதாக இருக்காது. முழுசாக. எனக்கு எவ்வளவு அதிர்ஷ்டம் என பாருங்கள். இந்த மாதிரியான புழுக்கள் எனக்கு வேண்டாம், தயவு செய்து. இது நியாயமில்லை. நான் இங்கே வேதனை அனுபவிக்கிறேன். ஆனால் நீ மாம்பழ ஜாம் சாப்பிட போகிறாயா? உண்மையான புழுக்கள் கொண்டு வா. இல்ல, நீ என்ன செய்தாய்? என்ன ஒரு அருவருப்பு. நீதி இழப்பீடாக ஒரு முறை மெர்மெய்டை சாப்பிடுவேன். எனக்கு ஸ்பகட்டியோ ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப ருசியாக இருந்தது. போல் இது நிச்சயமாக. ஆனால் அனைவருக்கும் ஏன் அதே வகை உள்ளது? ஆம், நீண்ட நேரம் உனக்கு ஒரு துண்டு போதும். அதிகம் இல்லாதது வருத்தமாக இருக்கிறது. நான் முடித்து விட்டேன். அலெக்ஸ், நிதானமா, உன்னுடைய வாய்ப்பு. வாங்க பார்க்கலாம். எவ்வளவு வந்துச்சு? என்ன? ஆஹா, சில்லுகள் எங்கே? நன்றாகவே இருக்கிறது. இங்கேதான் இருக்கின்றன. என் மீசுவின் மேடையில் நிற்கின்றன. அவளை ஏன் அவை மீது வைத்து இருக்கிறது? இனி எதுவும் புரிஞ்சு கொள்ளவில்லை. இப்படி செய்து நான் ஒவ்வொரு பல் பிசையையும் வேண்டாம். ஓ, நான் டெனிஷாக இருக்கிறேன். சிப்பை சாப்பிட நேரம் தோஷமாக மனிதா. இது அம்மா விற்கப்பட்டது. நான் இப்போது என்ன சாப்பிட? சப்போஸ் நான் உன்னை மகிழ்ச்சி அடைய செய்ய எதுவும் இல்ல. ஆனால் எனக்கு சுவையான சிப்ஸ் உள்ளன. ஆச்சரியமாக எவ்வளவு பல உள்ளன. ஆம், நான் இவ்வளவு அதிர்ஷ்டசாலியாக இருப்பேன் என்று கனவிலும் நினைக்கவில்லை. அற்புதம், நான் விரும்புகிறேன். கத்திய சாப்பிடு. அலெக்ஸ், இது குறித்து நினைக்க கூட வேண்டாம். நான் அவற்றை எனக்காகவே சாப்பிடுவேன். ஓ, இது மிரமலாக இருக்கு. மகிழ்ச்சி. அருமை. எனக்கு இது பிடித்து. ஆமாம், ஒரு முறையில் எல்லா சிப்ஸ்களையும் சாப்பிடலாம் என்பதை அவர்கள் இல்லை. கற்றுக்கொள்கிறீர்கள் சிறுவர்களே. அண்ணான், என் தொண்டு, என் தொண்டு. நீர் குளிர்ந்தது, ஆனால் குளிர்ந்தது. ஓ, ஆனால் அது ஒரு ஆச்சரியம். நீ என்ன செய்தாய்? எல்லாமே நன்மையாய் போய்விட்டது. இந்த பிராங்க் ஒருபோதும் பழமையாகாது. அதுவும் ஒரே விதமான போபோ. நல்லது செய்வீர். உங்கள் கணிப்பு சரியா இருக்கும் என நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்ததா யாருக்கு வெகுவாக இருந்தது? என்னிடம் அந்த மேடையை காணுங்கள். ஆனால் முதல்ல நாம் போகலாமா? எனக்கு நிறைய பசிக்குது. கவனமாக. நான் அதை முழுவதும் ரெஃப்ரியருக்கு போட்டு விட்டேன். உணவு சாப்பிடும் போது நீங்கள் மேலும் கவனமாக இருக்க வேண்டும். ருசி இருந்தது.
எங்கே நம்முடைய கார்கள் சிக்கிக் கொண்டன? மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. என்ன காத்திருக்கிறாய்? லில்லி, நீயும் எங்களுடன் கேக் சாப்பிட நேரம் வந்துவிட்டது. ரப்பர்களை எப்படி அகற்றுவது என்று கற்றுக்கொள்வோம். அதேதான். இப்போது நான் உங்களுக்கு செம்மையாக எப்படி சாப்பிடுவது என்பதை கற்பிக்கிறேன். ஒரு ஃபோர்க் மற்றும் நைஃப் உதவியுடன். நீங்கள் வேகமாக இருக்கிறீர்கள். வாவ், இது என்னை உதவுங்கள். நீங்கள் பார்க்கிறீர்களா? அதுவே வாவ், இது மிகவும் கூல். சுத்தம் பற்றி கவலைப்படல. இதையெல்லாம் சாப்பிட விரும்புகிறேன். அவரும் நம்மையும் சாப்பிட போறார். ஒரே சாக்லேட் பார். அவருக்கு மறந்து போயிருக்கலாம். என்னை தொங்காதே. அட, நான் நன்றாக உறங்கவில்லை. ரொம்ப உற்சாகமாக இருக்கிறது. மன்னிக்கவும். நீ ஏன் கத்திக்கிட்டே? நான் சாப்பிட முடிச்சிட்டேன். அலெக்ஸ், கீட் காட்டுகள் இரையாற்ற உன் பணி. என்னை களைந்தவுடன் என்ன செய்ய போகிறேன் என்பதை தெரிந்து கொண்டேன். நான் ஒரு கீழ். நீங்கள் பார்த்த மிக சுவாரஸ்யமான விஷயம். இதை காணுங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆனால் அது மட்டுமல்ல. ஓஹோ, இது மிகவும் உயரத்தில் இருக்கிறது. ஆனால் உலகின் மிகப்பெரிய சாக்லேட் கட்டிடத்தை உருவாக்க என்னை அது தடுக்காது. கேசி, இதுவே அது. மேலே இது நிமிர்ந்துக்கலாம். போ, என்ன செய்தாய்? நான் ஒரு விஷயமா இருக்கிறேன். அதிலும் அதிகமாக சூப்பர். ஓ இல்ல, எனக்கு ஒரு ஹெல்மெட் இல்லை என்றால் அது நிச்சயம் தூரம் சென்றிருக்கும். சரி, அனைவருக்கும் நல்லபடியாக உணவு உண்ணுங்கள். நீங்கள் கூட. அழுத்தமாக திறக்கப்பட்டது. இப்போது முதல் சோதனை. இதை சிம்பிள் ஒன் மூலம் கடந்து செல்ல ஒரு விஷயம் உதவியாக இருக்கும். அது எப்படி துணை போகும்? அது உங்களே தீர்மானிக்க வேண்டும். முதலில் ஆள் கொடுப்பவர் சிறு பரிசு பெறுவார். வாவ், அத்தகைய பரிசு உண்மையிலேயே மதிக்கத்தக்கது. அப்படியானால் முதலில் ஆரம்பிப்போம். போங்க. ஆம் நண்பர்களே, இது ஒரு கெட்ட தொடக்கமே. ஆனால் யாராவது முன்னேறும். எனக்கு எம்மனி ஹெட்ஷிஷிமில்லா முன்னேறும். அவளிடம் மிகவும் பொறுமை இருக்கிறது. முதலில் நான் அங்கே வந்துவிட்டேன். ஆனால் கத்தியை என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. அது சிக்கி இருக்கிறது போல் தெரிகிறது. ஓ அப்பா, ஓ தலையை கவனித்துக் கொள்ளுங்கள். அல்லது மழையாய் பெய்யும் முள்விலை எச்சரிக்கை. பரவாயில்லை, நெருக்கமாக இருந்தது. ஆனால் எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தது. இப்போது எனக்கு பரிசை பெற வேண்டியிருக்கிறது. அவ்வளவா விரைவில் அல்ல அலெக்ஸ், ஏனெனில் விடா இன்னும் விளையாட்டில் இருக்கிறார். மேலும் அவர் எதையோ செய்வதை போல தெரிகிறது. குழந்தைகளை திரையை விட்டு விலக்குங்கள். இது உண்மையான திகில் பாத்திரம். உதவி அல்லது இல்லை. ஆனால் வீடா படுபாயில் இருக்கிறார். நான் விட மாட்டேன். 4 மணிக்கு செஞ்சிடலாம். முடியுதான? என்னும் பபிள்ஸ் அப்படின்னு நினைக்கல. அடுத்த முறை நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும். மற்றும் இது என் மிகச் சிறந்த நிமிடம். நான் கிட்டத்தட்ட வெளியே. ஆம், இது அதிகம் கஷ்டமல்ல. ஏற்கனவே உள்ளது. என் பரிசை தேர்வு செய்வது மட்டுமே. இப்படி இருக்க இந்த சுற்று வீடாவுக்கானது போல் தெரிகிறது. நீங்கள் உங்களுக்கு நன்று உகந்த பலனை அனுபவிக்கலாம். இதோ வெற்றியாளர். உஃப், நான் தாமதமாகிவிட்டேன். ஓ, இப்போது சாந்தமாக இருக்க முடியாது. அலெக்ஸ், சோகமாக இருக்க நேரமில்லை. எனக்கு ஒரு யோசனை இருப்பதாக நினைக்கிறேன். பாருங்கள், என்னிடம் என்னவென்று பாருங்கள். இன்னும் அதிக பீங்குகள் இருக்கின்றன. நன்றி விடா, அவையெல்லாம் ஒரே மாதிரியானவை. இப்போது நாம் கொண்டாட்டத்தை அனுபவித்து எனக்கு கவலைப்பட தேவையில்லை. என்ன உதவுங்கள்? சரி, இல்லை. ஆலிரோம், இது ஒரு புதிய பணி திட்டம். இது உங்களுக்கு உதவி அளிக்கும். சரி சரி சரி. அது தெளிவாகவே அதை எளிதாக்குகிறது. மற்றும் பரிசாக இந்த அழகான கான்சோல். நீங்கள் அதை எவ்வளவு நேரமாக வேண்டுமானாலும் விளையாடலாம், அல்லது மாறாக அடுத்த சவால் வரும் வரை. இப்போது உற்சாகமடைய மிகவும் ஆரம்பமாக இருக்கிறது. நீங்கள் தயாராக இருப்பீர்கள் என நம்புகிறேன், ஏனெனில் நாங்கள் தொடங்க போகிறோம். இம்முறை முதல் வெற்றி யார் வாங்குவார்? ஷாயுலெக்ஸ் தான் பேர் வரும் என்றுதான் நினைக்கின்றோம். ஆனால் வீடா வேறு ஒன்றை திட்டமிட்டுள்ளார் போல் இருக்கிறது. அப்புறப்படுங்கள் நண்பர்களே, இப்போது நினைவின் நேரம். இதுதானா இருக்கலாம். இது இல்ல, அது இல்ல.
ஓ கண்ணே, என்னை பிரிய வேண்டியது நம் விதியாக இருக்கலாம். அவன் என்னை முத்தமிட விரும்புகிறான் என்று நினைக்கிறேன். தைரியம் மேனேறு மில்லா, இது உன் வாய்ப்பு. மன்னிக்கவும் மில்லா, நீங்கள் என்னை தவறாக புரிஞ்சு விட்டீர்கள் என்று நினைக்கிறேன். ஆனால் குறைந்தது சிறிது சுதந்திரமாகவும் கூடிய விரைவில் இருக்கலாம். அதை இங்கே சரி செய்து முடிந்துள்ளது. ஊஹூ, இப்போது எனக்கு உதவுங்கள். நாம் ஒன்னா விளையாடலாம். ஆண்கள் இப்படி ஒரு கடின நிலையிலிருந்து விலகி வெற்றி நோக்கி செல்வது போல தோன்றுகிறார்கள். ஆனால் வீடா குறித்து என்ன பார்ப்போம். ஓ இல்ல, நான் திறக்கும் சாவியை உடைத்து விட்டேன் என்று நினைக்கிறேன். மற்றவர்களும் மன்னிப்பு கேட்க அதற்கு முன்பே இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் இதற்காக இங்கே இருக்கவில்லை என்பது தெளிவாகிறது. ஆனால் எப்படி மட்டும் ஒருவனே வந்திருக்கிறான். கவலைப்படாதீர்கள் நண்பர்களே, ஆசிரியர் இதுக்காக ஒரு யோசனை வைத்துள்ளார். இனிமேல் நீங்கள் இருவரும் சேர்ந்து விளையாடலாம். கண்டிப்பாக. வூ, இதோ இன்னொரு விஷயம். வா மில்லா, இது நமது நேரம். வூஹூ, ஆனால் இப்போது வெற்றியாளர் ஒருவரே இருக்குவார். இந்த முறை நான் எனோவி வீட்டிற்கு போகிறேன். ஓ, அது மிக நல்லது. புத்தாண்டு அல்ல, ஆனால் நீங்கள் கிறிஸ்துமஸ் மரங்களைப் போல விளங்கப் போகிறீர்கள். இது உங்களை வெளியேறத்தும் உதவும். நான் முதல்ல அதை பிடிக்கணும். இதோ ஒரு சிறிய பரிசு. வாங்க, அது சுவையான விஷயங்கள். வாருங்கள் நண்பர்களே, போக நேரம் வந்துள்ளது. இந்த முறை நான் முதல்ல போறேன். ஆனால் ஏதோ ஒன்று என்னை தடுத்து நிறுத்துகிறது. ஓ சரி, எனவே என்னாவது இணைக்கப்பட்டிருக்கும். அடுத்த முறை அதிர்ஷ்டம். பார் மில்லா, எனக்கு ஒரு உறுதியான திட்டம் இருக்கிறது. அது எவ்வளவு நம்பகமானது என தெரியவில்லை. ஆனால் உன்னை சுற்றி வர முயற்சிப்பேன். முதலில் காய்கன்று. இப்போது சார்ஜ் பிளக்கை இழுக்க முடியுமா? கைஸ் பிஸியாக இருக்கிறார்கள். நம்முடைய வெற்றிக்காக உழைக்க ஆரம்பிக்கிறேன். 2 மூவ்ஸ், இது முடிந்து விட்டது. ஆம், நான் நேரடியே விடுதலையாக உள்ளேன். நான் சுதந்திரம் அடைந்து விட்டேன். ஆம், நான் முடித்தேன். நாக்கில் காட்டன் கேண்டியின் சுவை வருது. சிறிது புல் கூட. பீட்டர் வெற்றியை இத்தனை எளிதில் கொடுக்க விரும்பவில்லை. அதனால் அலெக்ஸ் என்ன செய்கிறார்? அது நல்லதாக தோன்றவில்லை. ஆனால் இப்போது முதன்மை விஷயம் வெளியேறு. திட்டம் உண்மையில் வேலை செய்தது. ஆனால் அருகில் பேயாட்டியாளர்கள் உள்ளனர். என்ன ஒரு பரபரப்பு! நையான சர்க்கரை மேளம் யார் ரசிக்க முடியும்? இல்லை, நான் இங்கு இருக்கிறேன். மன்னிக்கவும் நண்பர்களே, ஆனால் எனக்கு இனிப்பை மிகவும் பிடிக்கும். எனவே முதல் கடி என்னுடையது. ஆச்சரியம்! என்ன அற்புதம்! நான் நின்றுவிட முடியவில்லை. பெண்கள் வழக்கமான இல்லாத மேக்கப் தோற்றத்தை தேர்ந்தெடுத்துள்ளனர். ஆனால் அதை பற்றிய பதட்டம் அவர்களுக்கு குறைவாகவே இருக்கிறது. அலெக்ஸ் அதில் முழு வகையாக ஈடுபட்டு விட்டார் என்ற அளவுக்கு அவனது மீசையை கவனிக்கவில்லை. ஹே பெண்களே, இதை பார்க்கவும். இந்த முடிவு ஆசிரியரை உறுதியாக மகிழ்ச்சிப்படுத்தும். ஓ சரி, பாடம் முடிவடைந்தது. ஆம். இது ரொம்ப ஆர்வம் ஊட்டும். நீங்கள் அனைவரும் நல்லாக செய்தீங்க. ஆனால் நான் இன்னைக்கு செல்லணும்னு நினைக்கிறேன். புதிய சவாலில் உங்களை மெழுகுவர்த்திகள், ரோஜா இதழ்கள், சிறிது குமிழ். இது என் சாதாரண மாலை. சுலபமாகவும் சுகமாகவும் இருக்கிறேன். ஆஹா, பொறாமை கொண்ட பின்தொடர்பவர்களின் வாசனை வருகிறது. ஓ, இங்கே என்ன இருக்கிறது ஜெஸ்? அதுதான் நீ உண்மையில் செய்கிறாய். குளிக்கும் நேரம், மண்முக மூடிகள் மற்றும் நீண்ட காலமாக செய்யாத ஷேவ். இப்போது அதுதான் உன் பின்தொடர்பவர்கள் உண்மையில் தொடர்பு கொள்ளக்கூடியது. அந்த ரேசரை வேலை செய்ய விடு பெண்ணே. தனிப்பட்ட சுகாதாரத்தை பராமரிப்பது நீங்கள் கனவு காணும் பெரிய பின்தொடர்புகளுக்கு குறைவானது அல்ல. ஆக நமது இன்ஸ்டாகிராம் பக்கங்களின் பின்னால் உண்மையில் என்ன நடக்கிறது? நாங்கள் உண்மையில் இருப்பதை விட சிறிதளவு சிறப்பாக தோன்ற வேண்டும் என்ற ஆசை.
சரி, ஒருவேளை அவங்க சந்தோஷமா இருக்கலாம். அதனால்தான் தொழில்முறை வலைப்பதிவாளர்கள் அந்த சரியான படத்தை பெற முழு தந்திரங்கள், ஏமாற்றங்கள் மற்றும் யுக்திகளை வச்சிருக்காங்க. உண்மையில் ஐஸ்பாம் சொல்யூஷன் அவர்களின் பொறுமைய வாழ்க்கை, மன்ஸ் உலகில் அவர்கள் காட்டும் வாழ்க்கை ஆகியவற்றுக்கு இடையில் சில ஒற்றுமைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லும் மனசாட்சி உள்ளது. மேலும் அந்த சமநிலையை சரியாக பெறுவது உங்கள் தொலைபேசியில் கேமரா பொத்தானை அழுத்துவதை விட மிகவும் கடினமானது என்று தெரிய வருகிறது. டெக் ஃபிளைட் விமானத்தின் ஜன்னலின் வழியாக ஒரு விரைவான படம். உங்கள் பின்தொடர்பவர்கள் அறியும்படி நீங்கள் வானில் உயரமாக இருக்கிறீர்கள். நாங்கள் விரைவில் பறக்காதவர்களுக்கு ஒரு குறிப்பை இங்கே கொடுக்கிறோம். ஒரு விமானத்தின் இறக்கை புகைப்படத்தை அச்சிட்டு கழிப்பறை இருக்கையுடன் ஒரு படம் எடுத்து அனைவரின் பொறாமையின் பொருளாக தயாராகுங்கள். அந்த முடி மகிழ்ச்சியான ஜோடிகளை அவர்களின் இனிமையான காதல் அன்புகளோட பாருங்கள். அவங்க எல்லாம் எங்கிருந்து வந்தாங்க? கவலைப்படாதே நத்தாலி, உன்னிடம் ஏற்கனவே தேவையான எல்லாம் இருக்கிறது. நீ இன்னும் அதை அறியவில்லை. ஆஹா, இது மிகவும் சிறந்தது. எரியும் கண்கள் மற்றும் உன் பக்கத்தில் ஒரு மர்மமான அந்நியன். நன்கு, அந்த அந்நியன் உண்மையில் உன் நெருங்கிய நண்பர் என்பதை யாரும் அறிய தேவையில்லை. சிறந்த புகைப்படங்கள் அனைத்தும் மனநிலை மற்றும் மர்மம் பற்றியது. நீங்க சொல்லாட்டாம அவள்கிட்ட ஒருபோதும் சொல்ல மாட்டான். நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டத்துக்காக தான் இருக்கிறாங்கல்ல. வாவ், நட்டலியை பாருங்கள். அந்த ஆண் யார் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் மிகவும் கவர்ச்சியாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். அவர்கள் ஒருவருக்கொருவர் மிகவும் ஈர்க்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. நட்டலிக்கு அவள் உண்மையை சற்று மாற்றுவதில் வல்லவர் என்பதை அறியாத சந்தாதாரர்களிடமிருந்து இவை போன்ற கருத்துக்கள் வரும். இந்த முறை அவளுக்கு எத்தனை லைக்குகள் கிடைக்கும் அப்படின்னு தெரியல. அவளோட சப்ஸ்கிரைபர்கள் எத்தனை பேர் அவளா இருக்க விரும்புவாங்க அப்படின்னு தெரியல. நீ உன்னாக இரு பொண்ணு. லாஸ்கினி கிராப் டாப் யா அலிட்டில் வைன், இவை நட்டின் இன்றைய புதிய ஹேஷ்டேக்குகள் போல் இருக்கிறது. அவள் அந்த கேமராவை நன்றாகவே பயன்படுத்துகிறாள். இப்போது நமது புகைப்பட அமர்வு முடிந்து விட்டதால் அவள் இறுதியாக சற்றே ஓய்வெடுத்து அந்த இறுக்கமான பேண்ட்ஸை அவிழ்த்து அவளாக இருக்கலாம். உண்மையில் அந்த 1 அல்லது 2 கண்ணாடி வைனை குடிக்கலாம். அல்லது ஒருவேளை 3வது 1 கண்ணாடி கூட. அதனால் என்ன? இப்போது அவளது பின்தொடர்பவர்கள் அவளை பார்க்க முடியாது. இன்ஸ்டாகிராம் என்பது அடிப்படையில் உங்கள் சிறந்த வாழ்க்கையை வாழும் ஒரு கதை. ஒளிபரப்பை உறுதிப்படுத்துறது ரொம்ப முக்கியம். இல்லையெனில் நீங்கள் மற்றும் உங்கள் பின்தொடர்பவர்கள் ஒரு துரதிருஷ்டவசமான அதிர்ச்சிக்கு உள்ளாகலாம். உங்க முடி உங்க வீடுக்கு சுவை சேர்க்க விரும்புபவர்களுக்கு ஒரு சிறிய குறிப்பாகும். நிஜமாகவே உங்க முடியை எதுவும் செய்யாமல் அற்புதமான கவனத்தை பெறலாம். எப்போதும் சிறந்த முடி கொண்ட நண்பரை அழைக்கவும். உங்களோட கைபேசி கொஞ்சம் நுணுக்கம். நீங்க பின்னால் அமர்ந்து சுலபமாக இருந்து அந்த லைக்குகள் வருவதை காணலாம். அவங்க அதுக்கு மயங்குவார்கள் என்று சொன்னேன். ஓ இல்லை, அது என் எதிரி. எடை அளவுகோல், நல்லதும் கெட்டதும் இடையே உள்ள அந்த பழமையான போராட்டம். நல்லது எப்போதும் வெல்லாது, ஏனெனில் இவ்வுலகில் பல்வேறு விதங்களில் கவர்ச்சிக்கு அடிமையாக முடியும். வா ஜெஸ், உப்பு கண்ணீர் ஐஸ் கிரீமுடன் பொருந்தாது. அதிர்ஷ்டவசமாக இன்ஸ்டாகிராம் நமது சிறிய பலவீனங்கள் மற்றும் தவறுகளை மறைக்க சிறந்த இடம். இதோ இப்போது அது மிகவும் மிகவும் நல்லது. நான் கண்டிப்பாக நாளா என் உணவு கட்டுப்பாட்டை மீண்டும் தொடங்கி உடற்பயிற்சி செய்ய தொடங்குவேன். நாளை தொடங்குகிறேன். கண்டிப்பாக நாளை தொடங்குகிறேன். ஓ, ஐஸ்கிரீம் தவறானது ஆனால் சரியானது. ஆஹா, அமைப்பின் கலை இங்கே தவறினால் உங்கள் புகைப்படத்தை பதிவேற்ற விரும்ப மாட்டீர்கள். மெருகூட்டிய குதிகாலணிகள் மையத்தில் உங்கள் முகத்தின் மீதமுள்ள பகுதி எப்படி இருக்கிறது என்று யாரும் கவலைப்பட மாட்டார்கள். இந்த அழகுகள் தங்களுக்கான நேரத்தை ஒளிரச் செய்ய வேண்டும். இப்போது அது முடிந்துவிட்டது. கொண்டாட நேரம். அனைத்து கடின உழைப்பிற்கு பிறகு நான் இதற்கு உரியவன். நல்லது மற்றும் மொறுமொறு.
சில நேரங்களில் மனதை வெறுமையாக்குவது நல்லதாக இருக்கிறது. நல்ல இரவு அனைவருக்கும். இனிமையாக உறங்குங்கள் என் இனிய பின்தொடர்பவர்களே. நம்முடைய பெண் நல்ல தூக்கத்தை பெறப்போகிறாள் போலிருக்கிறது. ஒரு நிமிடம், அவள் ஒரு பார்ட்டிக்கு செல்வது போலிருக்கிறது. வேடிக்கை பாரு ஜெஸ், நீ என்னை முற்றிலும் ஏமாற்றி இருக்கலாம். உங்கள் உடற்பயிற்சிகளை பதிவேற்றுவது நல்ல யோசனை என்று யார் முடிவு செய்தார்? வியர்வை, ஓடும் மேக்கப் அல்லது எதுவும் இல்லையா? தவறான உடல்நிலை, எவ்வளவு முயன்றாலும் சரியாக செய்ய முடியாத கடினமான நிலைகள். இவ்வளவு கடினாக வேலை செய்யும் போது எப்படி அழகா இருக்க முடியும்? நான் இதை செய்ய முடியும். இது என்னை கொன்றாலும் கூட நான் இதை செய்வேன். ஓ, அவள் இறுதியாக அதை செய்து விட்டாள் போல தெரிகிறது. ஒரு நிமிடம், அது ஜெசிகா இங்கே என்ன செய்கிறாள்? உங்கள் முழுமை தேடலில் உங்களுக்கு உதவ ஒரு நண்பரை பெறுவது புத்திசாலித்தனமான யோசனை. அவர்கள் உண்மையில் உங்களுக்கு உதவுகிறார்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல வேலை பெண்களே, நீங்கள் நன்றாக செய்துள்ளீர்கள். உணவு பதிவுகள், அவற்றை நேசிக்கவோ வெறுக்கவோ செய்யுங்கள். அவை இங்கே தங்கி இருக்கின்றன. உங்கள் ஆரோக்கியமான குறைந்த கொழுப்பு விருப்பங்களுக்கு பிறகு நீங்கள் உண்மையில் என்ன சாப்பிட போகிறீர்கள் என்பதை யாரும் கண்டுபிடிக்காதீர்கள், அல்லது அவற்றை முழுமையாக தவிர்க்கவும். சாப்பிடுவது முக்கியம். உண்மையில் என்ன நடக்குது மற்றும் அதை எப்படி நீங்க பின்னர் செலுத்த போறீங்க அப்படிங்கிறது மற்றொரு நேரத்தின் கதை. உங்க ஹேஷ்டேக் ஆரோக்கியமான உணவை அனுபவிக்கிறீங்களா நதாலி? நேட்டலிக்கு வரவிருக்கும் கிரீம் அல்லது ஐஸ்கிரீம் எதுவாக இருந்தாலும் நாங்கள் உணவை ஆறுதல் அளிக்கும் ஒரு வழியாக பயன்படுத்துகிறோம். பலமுறை மன உறுதியின்மையை மறைக்க. ஆனால் பின்னர் நாங்கள் தப்பாக உணர்ந்து நம்மை மீண்டும் வடிவமைக்க முயல்கிறோம். அந்த யோகா மேட்டை எடுத்து மீண்டும் உடற்பயிற்சி செய்ய தொடங்குகிறோம். ஆரோக்கியமான உணவு உண்ணுகிறோம் அல்லது அந்த எல்லாவற்றையும் செய்வதாக பதிவிடுகிறோம். சரி, குறைந்தபட்சம் உங்கள் பின்தொடர்பவர்கள் அதை ஒருபோதும் அறிய மாட்டார்கள். உன் மனசாட்சி எப்படி சமாளிக்கிறாய் என்பது உன் பொறுப்பு. ஹே, அந்த பிரிங்கிள்ஸ் கொடு. ஸ்நாக் ஹாக். Priyan's 5 for appreciate coverage. This season சிலேஜோவா இருக்கிறது மியூ ஃப்ரெஷ்ஷிப்ஸ். அடுத்ததாக நல்ல விளக்குகள், அழகான உள் அமைப்பு, உங்க முடி மற்றும் மேக்கப் சரியாக இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துங்கள். ஓ ஜெஸ், என்ன பிரச்சனை? ஏதாவது குறைவாக இருக்கிறதா? கேளுங்க, அசுசானோ ஒவ்வொருத்தரும் வித்தியாசமானவர்கள். எல்லோருக்கும் வளைவுகள் கிடைக்கல. அந்த பார்வையை நான் அறிவேன். ஜெஸ் கண்டிப்பா ஏதோ செய்கிறான். எங்கிருந்து வந்தது? நான் இப்படி பிறந்தேன். என் பீடை பாருங்கள். இது ஃப்ளூப்பர். அது இருக்கிறது. நான் சொன்னேனே. சரி, நாங்கள் சமையலறையில் இருக்கிறோம். எங்களுக்கு என்ன தேவை என்பதை பார்க்கலாம். காத்திரு நண்பா, முடிந்தது. நல்ல வேலை. சரி, இங்கே என்ன இருக்கிறது? ஆஹா, அது மிகவும் குளிர். இது நிச்சயமாக எளிதாக தெரிகிறது. பாட்டி வீட்டிற்கு வருவதற்கு முன் முடிந்துவிடும். நான் ஏற்கனவே ஒரு முட்டை அச்சு கண்டுபிடித்து விட்டேன். உன்னால முடியுமா? எனக்கும் அதில் ஒன்றை தர முடியுமா? சரி, உனக்கு $5 வேண்டும். நான் அதை உனக்கு தருகிறேன். அந்த மாதிரியான பணத்தை நான் எங்கே பெறுவது? அதுதான். என்னிடம் ஒரு பிகி வங்கி உள்ளது. ஓ, அதற்குள் ஏதோ இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் அதை எப்படி எடுக்கலாம்? ஓ, வாங்க. நாணயம் எங்கே? ஓ, ஒரு நிமிடம். இது என்ன? அது தர்பூசணி தானா? பெரிய முட்டை போல தெரிகிறது. நான் இதை பயன்படுத்த போகிறேன். நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். நான்சி, பாரு. என்ன? அது மேசையின் கீழே இருந்ததா? நம்ப முடியவில்லை. நான் அதை எனக்காக சரி பார்த்து பார்க்கிறேன். வாங்க. என்ன? தர்பூசணிகள் இல்லை, ஆனால் ஒரு நாணயம் இருக்கிறது. வாங்க, நான் இதை திறக்க வேண்டும். சரி, ஹையா. ஓ, அது கடுமையாக இருந்தது. பிரிட்னி, உனக்கு தலைவலி வரும். இதோ உன் நாணயம். நீங்கள் அதை வெட்ட பயன்படுத்தலாம். நன்றாக, நன்றி. சரி, இது உண்மையில் வேலை செய்தது. இப்போது நான் அதை 2 பாதிகளாக வெட்டுகிறேன். வெள்ளரிக்காய் உள்ளே எனக்கு தேவைப்படாது என்று நினைக்கிறேன். ஓ, அதை சாப்பிடுவோம். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓஹா சகோதரி, இது ருசியாக இருக்கிறது. எனக்கு வெள்ளரிக்காய் பிடிக்கும். சரி, நமது அச்சுகள் தயாராக உள்ளன.
பெரிய சாக்லேட் முட்டை செய்யலாம். இப்போது நமக்கு சாக்லேட் தேவை. ஓ, இதை எவ்வளவு அதிகமாக இருக்கிறது! ஆஹா, இதை நிறைய இருக்கிறது என்று சொன்னபோது நான் பொய்யாக சொல்லவில்லை. அதை பாருங்கள், நாங்கள் ஒரு இளஞ்சிவப்பு முட்டையை உருவாக்கப் போகிறோம். சுவையாக இருக்கும். ஆமாம், அதை ஒரு பாத்திரத்தில் வைக்கிறேன். ஓ, இது உண்மையில் நல்லது. சரி, இன்னொரு கைப்பிடி. ஏய், சாக்லேட் எங்கே? பெரிய முட்டைக்கு போதுமானதில்ல. பிரிட்னி, நீ எல்லாம் சாப்பிட்டு விட்ட. ஹோம், அப்போ என்ன செய்யலாம் எனக்கு தெரியும். உடனே வாக்யூம் கிளீனர் கொண்டு மேலும் சாக்லேட் எடுப்பேன். இது கண்டிப்பாக. ஓ, என் உதடுகள், அவை மிகவும் பெரியதாக இருக்கின்றன. அது நகைச்சுவையாக இருக்கிறது. சரி, சாக்லேட் பக்கம் திரும்புவோம். இது எனக்கு போதுமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மேசைக்கு போகலாம். இப்போது எல்லாவற்றையும் பாத்திரத்தில போட வேண்டும். ஓ, அருமை! அற்புதம்! அடுத்ததாக இந்த லைட்டரை பயன்படுத்தி சாக்லேட்டை பாதுகாப்பாக உருக்குவேன். ஓ, இது ஒரு ஜோக் என்று சொல்லுங்கள். பாருங்கள், ஓ, இங்கே மிகவும் சாக்லேட் இருக்கிறது. அதுவே பாட்டி எல்லாவற்றையும் மறைக்கிற இடம். ஹூம், எனக்கு போதுமானது. சரியானது. இன்னும் இன்னும் இன்னும். இப்போது கெட்டிலில் வைத்து கொதிக்க காத்திருக்கிறோம். அதுவே நாங்கள் எல்லாவற்றையும் சாக்லேட் கண்டெய்னரில் ஊற்றலாம். அந்த வழியில நான் இந்த முழு சாக்லேட் குவியலை உடனே உருக்க முடியும். ஏய், என் வி அதிர்வெண் அவ்வளவு வேகமாக வேலை செய்யவில்லை. சரி, நான் சாக்லேட்டை ஊற்றத் தொடங்கும் வரை நீ ஒரு சில நேரம் காத்திருக்க வேண்டும். அதை சரிபார்க்க வேண்டும். ஓ, இது மிகவும் நல்லது. சரியான அடர்த்தி. நாம் ஒரு பாதி தர்பூசணியை மேலும் சாக்லேட்டுடன் ஊற்றுகிறோம். பிரஷ் கொண்டு எல்லாவற்றையும் பரப்புங்கள். ஓ, அது கடினமாக இருந்தது, ஆனால் நான் செய்துவிட்டேன். இன்னொரு பாதி இருக்கிறது. அதையும் சாக்லேட்டில் மூட வேண்டும். போதுமான அளவு இருக்கிறது என்று நினைக்கிறேன். சரி, நான்சி, நீ விரைவாக செய்ய வேண்டும். அடடா, அது மிகவும் புத்திசாலித்தனமாக இருக்கிறது. நான் இந்த எரிவாயு அடுப்புகளை பயன்படுத்தப் போகிறேன். இது மிகவும் வேகமாக இருக்கும். சரி, சில வினாடிகள் எடுத்தது. முடிந்து விட்டது. இப்போது எல்லாவற்றையும் என் சிறந்த அச்சில் ஊற்ற வேண்டும். கொஞ்சம் ஊற்றி அச்சில் முழுவதும் பரப்புகிறேன். சிறப்பு. இப்போது அதை உறைய வைக்க குளிர்சாதன பெட்டியில் வைக்க வேண்டும். ஓ, இங்கே குளிராக இருக்கிறது. அதை விட்டு காத்திருக்கலாம். அது தயாராக இருக்க வேண்டும். அதை சரிபார்க்க வேண்டும். நாங்கள் சாக்லேட் முட்டைகள் செய்தோம். அடுத்ததுக்கு போகலாம். உள்ளே என்ன வைக்க வேண்டும் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். என்னுடைய பிடித்த விஷயம் என்ன? சரி, M&M's. ஆனால் முதலில் 2 அச்சுகளையும் ஒரு முழு முட்டையாக சேர்க்க வேண்டும். சரி, இப்போது டெல்லரை எடுத்து, அல்லது உண்மையில் மூடியை, மற்றும் அதில் ஒரு தூளை வெட்டுங்கள். சரி, இப்போது M&M's நேரம். அது மிகவும் ருசியாக இருக்கிறது. நம்ப முடியாதது. நான் அதை உள்ளே வானவில் போல இருக்க வேண்டும் என்பதால் நான் மிட்டாய்களை நிறம் பிரித்து வைக்கப் போகிறேன். சரி, முதல் அடுக்கு. வூஹூ, அதை பாருங்கள். அதை மூடுகிறோம். முட்டையை பளபளப்பாக்க வேண்டும். நல்லா இருக்கிறது. இது மிகவும் பிரகாசமாக ஒளிர்கிறது. சிறப்பு. வாவ், அது நிறைய வெளிச்சம். நான் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன், ஆனால் அது அற்புதமாக இருக்கிறது. நீ அருமையாக செய்தாய், சகோதரி. இப்போது என் முறை. 2 பாதிகளையும் மீதமுள்ள சாக்லேட்டுடன் சேர்ப்போம். இது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இப்போது ஒரு துளைவெட்ட நேரம். நான் அதை ஒரு துருவியால் செய்வேன். எல்லாம் சரியாக நடக்கும் என நம்புகிறேன். அது வேலை செய்தது. கீழே ஒரு சிறிய துளை செய்து குழாயை உள்ளே வைக்கிறோம். நான் முட்டைகள் மட்டும் வைக்கப் போவதில்லை. நான் ஒரு சாக்லேட் சிரப் கூலர் வைக்கப் போகிறேன். இப்போது அதை ஊற்ற நேரம்.
முடிந்தது. அதை மூடிவிடலாம். இப்போது நான் எல்லாவற்றையும் கிண்டர் ஃபைல் கொண்டு மடிக்க வேண்டும். முதலில் இது சாதாரண ஃபைல் தான், ஆனால் நிறமூட்டலுக்காக காத்திருங்கள். சரியானது, எல்லாம் முடிந்தது. வாவ், இது அற்புதமாக வந்திருக்கிறது. இப்போது சுவைக்க நேரம். நான் முதலில் செல்வேன். சாக்லேட் சிரப் ரொம்ப நல்லா இருக்கு. இது ரொம்ப சுவையாக இருக்கு. நான்சி, நீ கொஞ்சம் சாப்பிட விரும்புகிறியா? வாவ், நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக இருக்கிறது. அற்புதம். இப்போது என் முட்டையை உடைப்போம். எனக்கு சரியான பேட் இருக்கிறது. வூஹூஹூ, நிறைய காண்டி இருக்கிறது. ட்ரெயினி, சாப்பிடலாம். காத்திரு, எனக்கு ஒரு அருமையான யோசனை வந்தது. உன் சாக்லேட்டை என் சிறப்புடன் சேர்த்து பார்க்கிறேன். இதை காண்டியுடன் அலங்கரிக்கிறேன். மற்றும் வாவ், இது அற்புதமாக இருக்கிறது. நான் சாப்பிடுவதை நிறுத்த முடியவில்லை. வூஹூ. ஓ ஹே, இங்கே ஒரு குழாய் மற்றும் சில கவர்கள் இருக்கின்றன. நமக்கு அதுவே தேவையில்லை. நமக்கு சாக்லேட் பகுதி வேண்டும். ஓ, நிச்சயமாக நமக்கு தேவை. அதை பாருங்கள், அது ஒரு தொப்பி. அப்பா பாட்டி வீட்டுக்கு வந்துட்டாரு. உங்களுக்கு துன்பம். இங்கே என்ன நடந்தது? ஓ இல்லை, நானே உனக்கு சொன்னேன் விளையாடாதே. இப்போது சமையலறையை சுத்தம் செய்ய வேண்டும். சீக்கிரம் சீக்கிரம் எல்லாவற்றையும் பிடி. ஓ, நீங்கள் அனைவரும் அற்புதமானவர்கள்.